அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்கள், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் ஒன்றே நிலையானது, மாற்றம் ஒன்றே சிறப்பானது என்ற வார்த்தைகளுக்கு உரிமையாளர், மாற்றத்தின் மாண்பாளர். இவர் செய்யும் கல்விசார் உதவி என்பது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்யும் உதவியாகவும், அது தனிமனித உதவியாக மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கே செய்யும் உதவியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர். இவர் புகழ்பெற்ற இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு பிரிவின் இணை துணைத் தலைவராகவும் பணியாற்றுகின்றார். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கை தரும் ஊக்க பேச்சாளராகவும் தமிழகம் முழுவதும் பவனி வருபவர் இந்த கேரியர் கவுன்சிலிங் வல்லுநர். இவருடைய மாற்றம் ஃபவுண்டேஷனில் கல்வி பயின்ற சுமார் 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். இவர் செய்த சாதனைகளுக்காக வின்னர் ஆஃப் யங் அச்சீவர் அவார்ட் அண்ட் ஐகான் ஆஃப் ரோட்ரேட், த சேஞ்ச் மேக்கர் அவார்ட் அண்ட் த பிரைட் ஆஃப் தமிழ்நாடு அவார்ட் போன்ற 82க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர். இவ்வாறு பல நூறு மாணவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய மாற்றம் ஃபவுண்டேஷன் உரிமையாளர் திரு சுஜித் குமார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறது நம் கிரீன் பார்க் கல்வி நிறுவனங்கள். எங்கள் அம்மா தமிழ் ஆசிரியர். எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீ டிவிலெலாம் போய் பேசுகிற, ஆனால் ஒரு லைன் தமிழில் பேசுகிறேன்னா அதில் 4 வார்த்தை இங்கிலீஷ் வருது அப்படின்னு. ஏன்னா சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ஒழுங்காக இங்கிலீஷும் வராது, தமிழும் வராது. நாங்கள் தங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் பேசுவோம். சென்னை தமிழ். சென்னையிலேருந்து யாராக இருக்கீங்களா இங்கே? ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். நாஸ்தா துணியா அப்படின்வாங்க, புட்டுக்குச்சு அப்படின்வாங்க. அதெல்லாம் நீங்கள் தமிழில் வந்து இலக்கணத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இதுமாதிரி நல்ல தமிழ் கேட்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி சார். ஆல்வேஸ் அ ப்ளஷர் டு மீட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நான் க்ரீன் பார்க் ஸ்கூலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அது நேராக வந்து உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. நிறைய சொல்லிட்டாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், இவர் பேசினா உங்கள் வாழ்க்கையை மாறிடும். அதெல்லாம் நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் எங்கேயுமே என்னை மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரை ஐடென்டிஃபை பண்ணதே கிடையாது. எனக்கு அதில் பெரிய ஒரு உடன்பாடும் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் பேசுகிறத கேட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சுன்னா இந்தியா இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும். கரெக்ட் தானே? எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ சிந்தனைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் என்னோடய ஸ்பீச் உங்களை மாற்றுமான்னு தெரியல, பட் ஓரளவுக்கு சிந்திக்க வைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் எந்த புக்லேருந்து உங்களை கோட் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய ரியல் லைஃப் ஸ்டோரி, நான் பார்த்த சில ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வச்சு தான் உங்ககிட்ட பேச போகிறேன் நான் இன்றைக்கி. ஸோ அதனால் பின்னாடி இருக்கிற மாணவர்கள் சரி, இங்கேயும் சரி, சார் ஏதோ நம்மளை இன்றைக்கி போட்டு கொல்ல போகிறாரு. எனக்கு நல்லா உங்களோட இன்டென்ஷன் நல்லா புரியுது. இன்றைக்கி ஆக்சுவலாக உள்ளே நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னா கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு. அங்கே பசங்கள்லாம் அழகழகாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு குரூப் என்னன்னா தலையில் பேண்டு கட்டியிருக்கு, அங்கே ஒரு குரூப் ஜிக் பயங்கரமான ட்ரெஸ்லாம் இருக்காங்க. இது எப்படின்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச அஜித்குமார் படமோ இல்லை விஜயோட படம் பார்க்கும்போது நடுவில் ஒரு மெகா சீரியல் போட்டால் எப்படி இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் தியேட்டர்லாம் போனால் பார்த்தீங்களா, முகேஷ் என்னதான் ஆச்சு இந்த நாடுக்கு, சாம்பல் மேடுகளும் சூழும் புகைமண்டலம், அப்படி பார்க்கும்போது டேய் சீக்கிரம் போடா படத்துக்கு போகணும் நாங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. ஏன்னா உங்கள் வயசில் உங்கள் வயசில் இல்லை, உங்களோட கொஞ்சம் பெரிய வயசுலேயே எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் நான் எந்த ஸ்கூல் எந்த கல்லூரிக்கு போனாலும் என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அப்பா மொக்க போட்டு சாப்பிடுச்சிடாதப்பா யாரையும் அப்படி. அதுமாரி நான் இந்த பக்கம் உட்காரும்போது, நான் ஸ்டேஜில் இங்கே இருக்கும்போது எனக்கு எப்பயுமே எப்படின்னா நான் அங்கே உட்காந்தா எனக்கு எப்படி இருக்குன்னு தோணும். இப்போ உங்கள் ஏஜில் இல்லை, நான் காலேஜிலலாம் படிக்கும்போது, லோயலாவில் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் சனிக்கிழமையான கெஸ்ட் லெக்சர் டே அப்படின்னு ஒன்று நடக்கும். அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் காலேஜில் சென்னையில் இருக்க மிகப்பெரிய உயர் அதிகாரிகள், இப்போ இன்ஃபோசிஸில் சார் சொன்னார்ல 25 வருஷமாக அங்கே தான் இருக்கார், அது மாதிரி நான் படிக்கும்போது அப்போ 25 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க எங்கள் ஆஃபீஸில், எங்கள் காலேஜில். சென்னை வெயிலில் டை கோட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அவர் ஒரு 120 ஸ்லைடு பிபிடி வச்சுருப்பார். அந்த பிபிடியை அவர் கீழே இருக்கவனுக்கு புரியுதோ புரியலையோ அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம கிளாஸில் ஒரு பையன் இருப்பான், எது கொடுத்தாலும் நோட்ஸ் எழுதுவான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் குட் மார்னிங் சொன்னால் கூட சார் சார் குட் மார்னிங் அப்படின்வான். இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? அதில் ஹாஸ்டலில் ஒரு பையன் வருவான் பாருங்கள், சாம்பு மவனே அப்படின்னு ஒரு பையன் வருவான். பார்த்தீங்களா? சார் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் மை ரூம் அப்படின்னு. அது மாதிரி எதை சொன்னாலும் ஓகேன்னுவான். இப்போ நம்ம வந்திருக்க ஆளுக்கு பயங்கரமாக இங்கிலீஷ் தெரியும், ஆனால் கீழே இருக்கவனுக்கு இங்கிலீஷ் புரியுமான்றதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறேன்ல, உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடி இருக்கும், ஐயோ 25 வருஷம் ஹெச்ஆர்னா இவர் ஏதோ நம்மளை இங்கிலீஷ்லேயே பேசி கொல்ல போகிறார் போல,
இப்படி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்னோட ஸ்பீச்சை. You know, the latest business process re-engineering that we did at Infosys Technologies and the random digitized programming technology has generated about $2.75 billion in revenue. எதா புரிஞ்சுது? உள்ள அங்கே ஒரு பையன் சொல்கிறான், தோரை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் வாசிச்ச மாதிரியே இருக்கும் இல்லை? இப்போ த ரேண்டம் டிஜிட்டைஸ் ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி அப்படின்னா பா செம்ம மூலடா இவருக்கு. நான் ஐயோ பயங்கரமாக படிச்சிருக்காரா. இன்ஃபோசிஸ்னால் இன்ஃபோசிஸ் தான் இல்லை? சி, C++, ஆரக்கல், கூழாங்கல், பாறாங்கல், ஜாவா, காவா, யமஹா. இப்போ நான் சொன்னேன்ல ரேண்டம் டிஜிட்டைஸ் ப்ரோக்ராமிங் டெக்னாலஜின்னு, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னால் நானே கட்டையால் அடிப்பேன். ஏன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நானே 4 வார்த்தையை சேர்த்து போட்டு ஒரு காம்பினேஷனில் அடிச்சு விட்ருக்கேன், ரேண்டம் டிஜிட்டைஸ் ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி. இப்போ உங்களை இல்லை சைடில் நிற்கிற டீச்சர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க, நம்மளே இவ்வளோ படிச்சிருக்கோம் நம்மளுக்கே தெரியலையே. ஏன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் நான் இப்போ பேசிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கடைசி வரைக்கும் நான் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, என்ன மைண்டில் அப்படின்னு. அதனால் யாரெல்லாம் இந்த காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷில் பேசுகிறாங்களோ, காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் இன் தமிழில் பேசுகிறாங்களோ, இப்போ நானே இப்படி பேசுகிறேன்னா காகை கா காகுகை, கூகை கா காகாகை, காகைக்கு கொக்க. சார் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சித்திரக்கவி. இதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாது. இப்போ பல மேடைகளை போய் எனக்கும் தமிழ் தெரியும் இருக்கா, இப்படி சொன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்காங்களாம் வா சான்ஸே இல்லடா இவரு அப்படின்னு. அதனால நீங்கள் என்கிட்ட இது மாதிரி காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ்லையும் கேட்க மாட்டீங்க, காம்ப்ளிகேட்டட் தமிழ்லையும் கேட்க மாட்டீங்க. ரொம்ப யதார்த்தமான சில விஷயம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். இதுக்கு யாருக்கா பதில் தெரிஞ்சால் கை தூக்குங்க. GER அப்படின்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? ஃபுல் ஃபார்ம் GER. என்ன ராஜா, யாராவது ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம். சூப்பர், அவருக்கு ஒரு நல்ல கை தட்டிடலாம். ஆக்சுவலாக நான் இந்த கேள்வியை ஒரு 100 கல்லூரி இல்லை 100 ஸ்கூலில் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஸ்கூல்லேருந்து ஆன்சர் கிடைச்சது கிடையாது. GERனா என்னடான்னா ஜெர்மனின்னு நம்மால். அப்புறம் அவனா ஒன்று போடுவான், குளோபல் எஜுகேஷன் ரிசர்ச். இந்த ஜியிலலாம் என்ன வரும் அப்படின்னு. இப்போ தம்பி சொன்னார்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எல்கேஜிலேருந்து 1ஆம் கிளாஸ் போய் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆகாமல் படித்து 12th அப்புறம் யாரெல்லாம் காலேஜ்குள்ளே போகிறாங்களோ அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து முடிச்சு ஏதோ ஒரு கல்லூரி, நீட் முடித்து மெடிக்கல் கிடையாது, ஐஐடி கிடையாது, ஜேஇக்கு போய் ஐஐடி கிடையாது, இன்ஜினியரிங் கிடையாது, ஏதோ ஒரு கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அது பிஏவாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், பாலிடெக்னிக்காக இருக்கலாம், நர்சிங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு கல்லூரியில் போய் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இப்போது நெக்ஸ்ட் கேள்வி, இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் அது சொன்னது? சூப்பர், அவருக்கும் நல்ல கை தட்டிடலாம். எக்ஸாக்டாக இட் இஸ் 27%. அப்போது இந்தியாவில் இன்றைக்கி பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை 27% தான் காலேஜுக்கே போகிறாங்க. மீதி இருக்கிற 73% எங்கே போகிறாங்க? they all drop out. இது நம்மளுக்கு என்னைக்காவது வலிச்சிருக்கா? இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஏசி ஆடிட்டோரியமில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாட் ஜஸ்ட் இன் தமிழ்நாடு, இந்த கண்ட்ரியில் நீங்கள் படிக்கிறீங்க. யார் செஞ்ச புண்ணியமோ உங்கள் அப்பா அம்மா they decided that you should study in Green Park School. இப்போ அப்படியே நாமக்கலுக்கு வெளில போனீங்க, தமிழ்நாடுக்கு வெளில போனீங்கன்னா அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, இன்னும் எத்தனோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. தமிழ்நாடுலாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 27% இல்லை 52%. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. வி ஆர் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 52 குழந்தைங்க வந்து காலேஜுக்கு போகிறாங்க, 48 பேர் இன்னும் போகிறது கிடையாது. இதுக்கு என்ன முக்கிய காரணம் தெரியுமா? காமராஜர்னு ஒரு லீடர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், அறிவு பசி, நீ படிக்கிறதுக்கு முன்னாடி வயிற்று பசி போகணும் தம்பி, அதனால் மதிய சத்துணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தார். அப்போ ஸ்கூலுக்கு போகிற நிறைய பேர் படிக்கிறதுக்காக போகல, சாப்பிட்றதுக்காக தான் போயிருக்காங்க. அந்த நிலைமை இன்றைக்கி பெருசாக மாறிடல. மத்தியானம் சாப்பாடுக்காக ஸ்கூலுக்கு போய் படித்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா அம்மா ஜென்ரேஷனில் அந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க. சத்துணவு அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அது எம்ஜிஆராக இருக்கட்டும், கருணாநிதி சாராக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. முட்டை வச்சாங்க, காய்கறி, நல்லா காய்கறி கொடுக்கணும், ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்தாங்க.
இப்போ நான் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல நம்மளுக்கு எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பட் எஜுகேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது உன் வயசில் இருக்க எல்லா பசங்களுக்கும் இது கிடைக்கலன்றதை நீ புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ இப்போ எஜுகேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ். சார் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, ஃபீஸ் கட்ட முடிஞ்சது, அதனால நான் க்ரீன் பார்க் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்ற அந்த கர்வம் நம்மளுக்கு எப்போயுமே வந்துடக்கூடாது. நீ ரோட்டில் போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு நீ ஸ்கூல் பஸ்ஸில் வந்துட்டு போவ ஜம்முன்னு, காலில் செருப்பு இல்லாமல் ஒரு குழந்தை போயிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு, அவனுக்கு கிடைக்காத ப்ரிவிலேஜ் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ வில் கிவ் இட் யுவர் பெஸ்ட் எவ்ரி டே. எது செஞ்சாலும் எவ்ரி டே யூ வில் கிவ் இட் யுவர் பெஸ்ட். நான் உனக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்கிறேன். கோவிடுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நாங்கள் இன்ஃபோசிஸ் இந்த ஐடி கம்பெனி இருக்கிற ரோடு பேர் ஐடி ஹைவேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் உலகின் தலை சிறந்த கம்பெனிஸ் எல்லாம் அந்த ரோட்டில் தான் இருக்கும். ரோடே பயங்கரமாக இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. ஆனால் கூப்பிட்றது என்னென்னா ஐடி ஹைவேன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த ஐடி ஹைவே வந்து போய் ஒரு முடிகிற இடத்துக்கு பேர் வந்து திருப்போரூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு ஆதி திராவிடர் பள்ளிக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ரொம்ப சின்ன குரூப்பு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் மாற்றம் ஃபவுண்டேஷன் போனதுனால இந்த பிரின்சிபல் என் கூட உட்காந்துருந்தாங்க. நான் கேட்டேன், அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனம் அவங்க யூஸ்ட் பண்ண கம்ப்யூட்டர்ஸை வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கம்ப்யூட்டர் டொனேட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தேவையான 20 கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு 80 கம்ப்யூட்டர்ஸ் வந்து நாங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம். அப்போ அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர்கிட்ட நான் கேட்குறேன், மேடம் உங்களுக்கு நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் முக்கால்வாசி கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது, சார் கம்ப்யூட்டர் வேணும், லேப் ஏதாவது செட் பண்ணி கொடுங்க, இப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு நான் போய் கேட்டேன். அந்த மேடம் என்கிட்ட ரொம்ப யோசிச்சு, சார் ஒரு 2 ஆயாக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்க்கு 2 ஆயாவுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு புரியல, எதுக்கு மேடம் ஆயாவுக்கு சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, எங்கள் ஸ்கூலில் காம்பவுண்ட் வாலே கிடையாது. நிறைய கவர்மெண்ட் பள்ளியில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலே இருக்காது. நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்ட பிறகு இங்கே இருக்க குடியார பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சாயங்காலம் வந்து எங்கள் ஸ்கூல் காம்பவுண்டு மரத்தடியில் உட்காந்து பியர் பாட்டில் அதிலெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது அந்த பாட்டில் அப்படியே போட்டுட்டு போனால் பரவாயில்ல, தூக்கி மரத்தில் வீசி அடிச்சிடுறாங்க. கிளாஸ் பீஸ் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம், நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்க செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. காலையில் காலேஜுக்கு ஸ்கூலுக்குள்ளே வந்தால் 3/4 பேருக்கு காலில் கிளாஸ் பீஸ் ஏறிடுது. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் எங்கள் ஆசிரியர்களும் பசங்களும் சேர்ந்து காலையில் வந்தோன்னே ஸ்கூலை பெருக்கி கூட்டி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. அதுலேயே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது சார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 ஆயாங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்கள வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுருவோம் அப்படி. நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்னு. அப்புறம் ஒரு கிளாஸாக நான் போய் பேச போகிறேன். சின்ன கிளாஸ் ரூம். 6ஆம் கிளாஸில் போனால் ஒரு 30 பசங்க இருக்காங்க, 30 பொண்ணுங்க இருக்காங்க. 7ஆம் கிளாஸ் போகும்போதும் அதே எண்ணிக்கை. 8ஆம் கிளாஸ் போகும்போது பசங்களோட எண்ணிக்கை 30 இருக்குது, கேர்ள்ஸோட எண்ணிக்கை கம்மியாகுது. 9th இன்னும் கம்மியாகுது. 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது 8 பொண்ணுங்க தான் இருக்காங்க, பசங்க 30 பேர் இருக்காங்க. ஒரே ஸ்கூல் தான், ஆனால் பசங்க 30 பேர் இருக்காங்க, பொண்ணுங்க 8 பேர் தான் இருக்காங்க. என்ன ரீசனாக இருக்கும்? சில்ட்ரன் ட்ராப் அவுட் ஃப்ரம் ஸ்கூல். ஏன் கேர்ள்ஸ் மட்டும் ட்ராப் அவுட் ஆகிறாங்க? தைரியமாக சொல்கிறா ராஜா. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அதனால தான் ஹீரோ யார் தெரியுமா? பொண்ணுக்கு பின்னாடி போய் கிண்டல் பண்ணுறவன் ஹீரோ கிடையாது, சினிமாவில் காமிக்கிறான் பாரு, ஸ்டாக் பண்ணுறவன் ஹீரோ கிடையாது. கேர்ள்ஸ்க்காக நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம் பாரு, அவன் தான் ஹீரோ. என்ன படிக்க வைக்கிறல்ல, தங்கச்சியும் படிக்க வைன்னு சொல்கிறான் பாரு, அவன் தான் ஹீரோ. அப்போது பாய்ஸுக்கு கொடுக்குற அதே ஃப்ரீடம் கேர்ள்ஸுக்கு கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கும் நம்ம கேட்டுகிட்டே தானே இருக்கோம், பொட்டப்புள்ள படித்து என்ன பண்ண போகுது அப்படின்னு. எஜுகேஷன் ஹஸ் நோ ஜெண்டர். அது ஆண் பெண்ணுன்னு வித்தியாசம் பார்க்காது, டிரான்ஸ்ஜெண்டர்னு வித்தியாசம் பார்க்காது. நாலேஜ், நான் பசங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக வருவேன், பொண்ணுங்களுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறது கிடையாது. அப்போது வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்தில் பையனை படிக்க வச்சுருவாங்க, பொண்ணை படிக்க வைக்க மாட்டாங்க. 2வது வேலை வாய்ப்பு. வீட்டில் கஷ்டம்னா ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறது பொண்ணை அனுப்பிச்சி விட்ருவாங்க, வீட்டு வேலைக்கு போகுது. பட் கொடுமை என்னென்னா, இன்றைக்கி டாப் ரீசன் டு ட்ராப் அவுட் ஃப்ரம் ஸ்கூல் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சைல்ட் மேரேஜ், இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் லேபர். நொந்துருவீங்க இந்த ரீசனை கேட்டிங்கன்னா. அதில் அந்த 8 பொண்ணுங்களில் 3 பொண்ணுங்க என்கிட்ட வந்து பேசுகிறாங்க கிளாஸ் அந்த செஷன் முடிஞ்ச பிறகு. அதில் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிறா, அண்ணா நீங்கள் எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க கம்ப்யூட்டரை தரட்டுமான்னு கேட்டீங்க, அதெல்லாம் கிடச்சா சந்தோஷம் தானா,
ஆனால் எங்களுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, கேர்ள்ஸ்க்காக ஒரே ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட வந்து. ஒரே ஒரு டாய்லெட் போதுன்னா ஒரே ஒரு டாய்லெட் கொஞ்சம் தண்ணி வசதியோடு கட்டி கொடுக்க முடியுமா? நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் என் கிளாஸில் கேர்ள்ஸ் கம்மியாக இருக்குன்னு, வேறு எந்த ரீசனும் இல்லைன்னா வயசுக்கு வந்த பொண்ணுங்களை, when girls attain puberty after 8th standard 9th standard, வயசுக்கு வந்த பொண்ணுங்களை டாய்லெட் இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டுறாங்க. நீ படித்து கிழிச்சது போதும். இப்போ நம்ம பாய்ஸ்க்கு வந்து எப்படின்னா நம்மளுக்கு டாய்லெட்டே தேவை கிடையாது தானே. மரம், செடி, கொடி, செவுரு, காம்பவுண்ட் செவுரு, போஸ்ட் கம்பம், கரெக்ட் தானேப்பா? நீங்கள் இந்த ஊருக்கெல்லாம் பஸ்ஸில் போகும்போது பாருங்கள், பஸ்ஸு போய் எல்லாம் டீ காஃபி சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்லாம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணலான்னு வாங்க. எவனாவது பசங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பார்த்துருக்கீங்க? ஹைவேல இருக்க மரத்துக்கிட்ட நிற்பானுங்க லைனா. ஆனால் பெண் குழந்தைங்க அப்படி கிடையாதே. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஆனால் என் கூட 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 30 பொண்ணுங்க தான் படித்தாங்க, நாளடைவில் நம்பர் கம்மியாயிடுச்சு. இப்போ நான் கேட்டேன் உனக்கு மட்டும் ஏமா படிக்கணும் அப்படின்னு. பொண்ணு சொல்ல, எனக்கு டாக்டர் ஆகணும்னா, எனக்கு டாக்டர் ஆகணும், எங்கள் அப்பா கேன்சரில் இறந்துட்டாரு, எனக்கு டாக்டர் ஆகணும். அதுக்கப்புறம் அவள் சொன்னா பாருங்க ஒன்று, அவள் சொல்கிறா 8ஆம் கிளாஸில் இருந்து இப்போ நான் படிக்கிற வரைக்கும் நாங்கள் 8 பேருமே கிளாஸில் காலையில் வீட்டில் 6 மணிக்கு தண்ணி குடித்தோன்னா சாயங்காலம் நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போகிற 5 மணி வரைக்கும் தண்ணியே குடிக்க மாட்டோம்னா அப்படின்றா. They don't drink a drop of water through the entire day. ரீசன் ரொம்ப சிம்பிள். தண்ணி குடிச்சா I have to go to the restroom. நல்லா ஞாபகம் போக, நீ ஒருத்தரும் வீட்டிலேருந்து வரும்போது எத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க பாட்டிலில்? அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலில் பியூரிஃபைடு வாட்டர் இருக்கணும், வாட்டர் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து இங்கே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க வாட்டர் ஃபில்டர். அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம். இந்த பொண்ணு சொல்லுது, நான் 4 வருஷமாக காலையில் 1 கிளாஸ் தண்ணி குடித்தேன் அப்படின்னா திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டேன். தண்ணி குடித்தா தானே ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்னு போய் எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ படித்து கிழிச்சது போதும் வீட்டில் இருந்துருவாங்க. எனக்கு படிக்கணும்னா அதுக்காக தான் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு தெரில 4 வருஷம் தண்ணி குடிக்கலன்னா உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு. இது மாதிரி போராடி ஜெயிக்கிறவங்க எவ்வளோ பேர். அதனால தான் சொல்கிறேன், எஜுகேஷன் இஸ் ஸ்டில் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா, நீட் கிளியர் பண்ணு, ஜேஇ கிளியர் பண்ணு, ஐஐடியில் படி, எல்லாம் படி, அது எல்லாமே செகண்டரி என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஏன் படிக்கணும்? எஜுகேஷன் ஷுட் ஓப்பன் யுவர் மைண்ட், எஜுகேஷன் ஷுட் ஓப்பன் யுவர் ஹார்ட். ஏன் டாக்டர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு ஏன் நீட்டுக்கு முட்டி மோதுறோம் அப்படின்னா, நல்ல குவாலிட்டி டாக்டர்ஸ் வரும். நல்ல குவாலிட்டி டாக்டர்ஸ் இஸ் நாட் அபவுட் எபிலிட்டி டு டயக்னோஸ் அ டிசீஸ் ஆர் யுவர் எபிலிட்டி டு பி எ பர்ஃபெக்ட் சர்ஜன். எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கணும். நாளைக்கு நீ ரோட்டில் ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னா இது அப்படியே கடந்து போயிட்டா அப்புறம் நீ டாக்டராக இருந்த என்ன, இன்ஜினியராக இருந்த என்ன. நான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் நம்மள நல்ல மனுஷனாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நல்லா புரிஞ்சுக்கோ. எஜுகேஷன் உனக்கு இஸ் அ ப்ரிவிலேஜ். அப்போ நீ உள்ளே உட்காந்துருக்கன்னா யார் செஞ்ச புண்ணியமோ, கோ அண்ட் தேங்க் யுவர் டேட் அண்ட் மாம் டுடே. அப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் போய் தேங்க் பண்ணு, அம்மா தேங்க்யூ ஃபார் புட்டிங் மீ இன் திஸ் ஸ்கூல். சர்வசாதாரணமாக உங்கள் சேர்மன் சொன்னார் என்கிட்ட இன்னைக்கு, நம்ம ஸ்கூல்லேருந்து படித்து முடிச்சு ஒரு 20,000 பேர் டாக்டராக இருக்காங்கன்னு. நினச்சி பாருங்கள், 20,000 பேர் இஃப் தே ஆர் இன் சர்வீஸ் அண்ட் இஃப் தேர் டூயிங் குட் சர்வீஸ், எவ்வளோ புண்ணியன்றது நினச்சிப்பார். அப்போது யாருக்கோ கிடைக்காத ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை கிராப் இட் வித் போத் ஹேண்ட்ஸ். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும். ஸோ எஜுகேஷன் இஸ் நாட் அ ரைட், இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் இன் அவர் கண்ட்ரி ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பேசுகிற இந்த டைமில். ரெண்டாவது, எதுக்காக மெடிசன் படிக்கணும்? எதுக்கு? எத்தனோ ப்ரொஃபஷன் இருக்குது, நம்ம ஏன் முட்டி மோது மெடிசன் படிக்கிறோம்? இன்னைக்கு இன்ஃபேக்ட் உங்ககிட்ட பேசுகிற நான் இஸ் நாட் த ரைட் ரோல் மாடல். எஜுகேஷன் ஆக்சுவலாக பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா 12th என்ன மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஸ்டூடெண்ட் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது. அதனால தான் லைஃப்பில் சொல்லுவாங்க, ஒன்று நம்ம பட்டு திருந்துவோம், இன்னொன்று எவனையோ ஒருத்தன் பட்டு திருந்திருக்கான் பாரு அவனை பார்த்து கற்றுக்கணும், நம்ம அதே தப்பு செய்யக்கூடாதுன்னுவாங்க. எங்கள் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர் இன்றைக்கும் சொல்லுவாங்க, ஏன்டா இன்றைக்கி தான் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கே, உன் சொந்த கதை சோகதை ஏன்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு. ஏன்னா என் கதை உங்களுக்கு ஹோப் கொடுக்கும். நான் படித்தது சங்கர வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல். எங்கள் வீட்டிலுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடம் ஸ்கூலில், நான் நிற்கிற இடம் எங்கள் வீடு. என்னை ஏன் அது மாதிரி ஒரு ஸ்கூலில் போட்டாங்கன்னா நான் அருந்தவாளாக இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இவனெல்லாம் ரொம்ப தூரம்லாம் அனுப்பிச்சேன் உருப்பிடவே மாட்டான், அவங்களுக்கு தெரில இங்கே சேர்த்தாலும் என்னை உருப்பிட முடியாது. எங்கள் வீட்டு பெட்ரூம் தான் என் கிளாஸ் ரூம் தெரியும். எனக்கு படிப்பை விட ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் ஸ்டேட் கிரிக்கெட் விளையாண்டேன், நேஷ்னல்ஸ் கொக்கோ விளையாண்டேன், ஐ பிளேட் வாலிபால், பிளேட் பேட்மிண்டன்.
அங்கே இருக்க வத்தலையும் தொத்தலையும் எல்லாத்துலேயும் நான் தான் கேப்டனாக இருந்தேன். நான் தான் எங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் பீப்புள் லீடரும் கூட. நார்மலாக ஞாபகம் இருக்கா யாரை ஸ்கூல் பீப்புள் லீடராக போடுவாங்கன்னு? அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஜுஜ்ஜு புஜிக்கியாக இருக்கும். பார்த்தா இப்போ தான் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் எல்லா டீச்சர்ஸ்க்கும், எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுக்கும். 1994 எங்கள் ஸ்கூலுக்கு என்ன துரதிர்ஷ்டமோ என்ன ஸ்கூல் பீப்புள் லீடராக போட்டாங்க எங்கள் பிரின்சிபல். இப்போ நம்மளுக்குலாம் அந்த 2 உலகப் போர் நம்ம சந்திப்போம். முதல் உலகப் போர் 10th ஸ்டாண்டர்ட்லேயும், இரண்டாவது உலகப் போர் 12th ஸ்டாண்டர்ட்லேயும். பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் கிட்டத்தட்ட அது வாழ்வா சாவான்ற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம் அந்த எக்ஸாமை. மார்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சு படிக்கிற அந்த கான்செப்டை கொண்டு போய் மீட்ஸ். அதனால தான் சொல்கிறோம், when you have to score 720 out of 720 in NEET, மகப்படிலாம் படிக்க முடியாது டீச்சர்லாம், புரிஞ்சு படித்தா தானே உண்டு. பட் என்னோட சொந்த கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். 12th போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அப்போ ஸ்கூல் டிசைட் பண்ணோம் யாருக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா, இது போய் ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பப்ளிக் எக்ஸாமில் நம்ம ஸ்கூலுக்கு 10% ரிசல்ட் வராதே அப்படின்ற பயம். எங்கள் இங்கிலீஷ் மிஸ், அவங்க தான் எனக்கு கிளாஸ் டீச்சரும் கூட, எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அனுப்பிச்சுறாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங். எல்லாருக்கும் பயம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரதுக்கு. நான் மட்டும் தைரியமாக கூப்பிட்டு போனேன் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா தமிழ் ஆசிரியர், வணக்கம், அழகாக சூப்பர் தமிழில் பேசுவாங்க. எங்கள் இங்கிலீஷ் மிஸ் மத்திய பிரதேசத்துலேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷை தவிர எதுவும் தெரியாது. அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. இவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது, இவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. கரெக்டா? நினச்ச மாதிரி எங்கள் அம்மா வந்தாங்க, வணக்கம் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அந்த லதா விஸ்வநாத், அவங்க தான் எங்கள் மேம் பேர். எங்கள் அம்மா பேர் அருள் மேரி. சொன்னாங்க, மிஸ்ஸஸ் அருள் மேரி. எங்கள் அம்மா, யோர் சன் சுஜித் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. இந்த இங்கிலீஷ் டீச்சர்லாம் பாருங்களேன், ஷேக்ஸ்பியர் தங்கச்சி மாதிரியே பேசுவாங்க. இப்போ இவர் தமிழ் வந்து எப்படி புலவர் மாதிரி பேசுகிறாரோ, இங்கிலீஷ் மிஸ் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன், நீ நம்ம பேசுகிற இங்கிலீஷ்லாம் பாருங்கள் தமிழ் மாதிரியே இருக்கும். ட்ரெயின் கம்மிங்கா கோயிங்கா, வாட் கிராண்ட் ஃபாதர் டைடா, 27C வெண்டா. ஷேக்ஸ்பியர்லாம் இருந்தால் செத்துருவார். எல்லாமே அப்படி தான் இருக்கும். வெண்டா கானா அப்படின்னு அந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ எங்கள் மேம் சொல்கிறாங்க, யோர் சன் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். எங்கள் அம்மாவுக்கு என்ன தான் தமிழ் ஆசிரியர் இருந்தாலும் புரிஞ்சிருச்சு. நன்றி மேடம் அப்படின்னாங்க. No, that's not what I meant. He's always outside the class. எப்போ பார்த்தாலும் கிரவுண்ட்லேயே இருக்கிறான், இது இப்படியே இருந்தால் உருப்படாது அப்படின்றதான் எங்கள் இங்கிலீஷ் மேம் சொல்ல வராங்க. எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் புரியல. ஓகே மேடம். எங்கள் அம்மா அப்படின்னா டிவியில் வர அந்த சரண்யா கேரக்டர், ஆணி போய் ஆவணி வந்தால் பையன் டாப்பாக வருவான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் அம்மா. இப்போ 12th ரிசல்ட்ஸ் எக்ஸாம்லாம் எழுதியாச்சு. என்னை வந்து சங்கராச்சாரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அமிச்சாங்க. இந்த பெரியவர், அவர்கிட்ட ஒரு பருப்பும் வேகலை. என்னை ஆசீர்வாதம் பண்ணி 7 மாதத்தில் அவர் இறந்துட்டார். அது என்ன கோயின்சிடன்ஸ் தெரியல. அவர் ஐயோயோ இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்ற. ஸோ எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சாச்சு. அப்போ வந்து நீட் மாதிரியே இன்ஜினியரிங்கும் எக்ஸாம் இருந்துச்சு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். கோச்சிங் போகணும். எங்கள் அம்மாவுக்கு பெரிய கனவு, நான் எப்படியாவது இன்ஜினியர். எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படின்னா, நான் பிறக்கும் போதே டிசைட் பண்ணிட்டாங்க, நான் இன்ஜினியர், என் தம்பி டாக்டர். ஒரு பருப்பும் வேகலை. நானும் இன்ஜினியர் ஆகலை, என் தம்பியும் டாக்டர் ஆகலை. அவனாவது இன்ஜினியர் ஆனான். சரியா? இப்போ எனக்கு வந்து இன்ஜினியரிங். எங்கள் அம்மா 12th ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே என்னை வந்து கோச்சிங் கிளாஸ் அனுப்பிச்சிட்டாங்க. 50 கொஸ்டின் இருக்கும், அதில் ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். எனக்கு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். போய் கலர் மட்டும் அடிச்சுட்டு வரணும். நமக்கு தான் 12th எவ்வளோ மார்க் வரப்போகுதுன்னு தெரியல. நான் போய் முதல் நாள் போய் 1லேருந்து 50 இருந்துச்சு. ஏன்னு 50க்கும் கலர் அடித்தேன். 20 வந்தது. அப்புறம் நாள் பி சி. எல்லாரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க, நான் மட்டும் கலர் அடித்து கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தேன். 5ஆவது நாள் கலர் அடிக்கணும். நான் யோசிச்சு ஏதாவது ஒரு டிசைனை போடுவோம், ABCD DCBA, அப்புறம் ABCD இப்படி காம்பினேஷன். ஒரு நாள் 42 வாங்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பயும் பாருங்கள் எவ்வளோ வெகுலியாக இருந்தாங்க. டேய் 42லாம் பத்தாதுரா, 50க்கு 50 வாங்கினாதான் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, PSG இது மாதிரி காலேஜில். எனக்கு தான் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியும். சரியா? இப்போது மேட்ரு என்னென்னா 12th ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இப்போலாம் நீங்கள் மொபைல்லே பார்த்துடலாம் ரிசல்ட்ஸை. அப்போ அப்படி கிடையாது. நியூஸ் பேப்பர் வாங்கி உங்கள் நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஹெட்லைன்ஸ் வரும், மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றனர், ஆட்டோ ஓட்டுநரின் மாணவி ஸ்டேட் ரேங்க் வாங்கி உலக சாதனை. அப்புறம் அந்த பொண்ணு வாயில லட்டு ஊட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், 4-5 பசங்க தூக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது வழக்கமாக நடக்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவன் முட்டி மோதுறான், ரிசல்ட்ஸ் வந்துருச்சான். நான் போய் என் நம்பர் வந்திருக்கான்னு பார்க்குறேன். நம்பர் வந்துருச்சு, பாஸ். சரியா? 2 நாள் கழிச்சு தான் மார்க் ஷீட் வரும். எங்கள் ஸ்கூலில் 1994 வரைக்கும் ஒரு ரூல் இருந்தது, ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க்ஸ் கார்டு கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா அது வரைக்கும் அவர் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்காங்க. அந்த சரித்திரத்தை புரட்டி போட்டால் நான் தான்.
நான் உள்ளே போகிறேன், எங்கள் பிரின்சிபல் கண்ணெல்லாம் தண்ணி, அப்படியே அழுகுற மாதிரி இருக்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், நான் தான் உங்களுக்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு. இப்போ நம்ம ஸ்கூல் விட்டு போகும்போது பிரின்சிபல்லே அழுகுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு சொல்லணும்னு நினச்சேன் பிரின்சிபல்கிட்ட. நீங்கள் ஏன் மேடம் அழுகணும்? நான் எங்கே போக போகிறேன்? தோருக்கு என் வீடு. எந்த காலேஜில் போனாலும் டெய்லியும் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன். இதெல்லாம் எனக்கும் சொல்லணும்னு ஆசை. அவங்க சொன்னாங்க, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்ட்டு என்கிட்ட மார்க் ஷீட் கொடுத்தாங்க. இப்போ மார்க் ஷீட் பார்த்தா என் கண்ணிலையும் தண்ணி பல 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 பலன்னு வருது. கெமிஸ்ட்ரி 196 அவுட் ஆஃப் 200. க்ரீன் பார்க் ஸ்டாண்டர்டுக்கு அது நல்ல மார்க் இல்லை, ஏன்னா இங்கே 200 அவுட் ஆஃப் 200 தான் நல்ல மார்க்காக இருக்கும். 196 அவுட் ஆஃப் 200 எனக்கே நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன், சூப்பர் மார்க்கு. ஃபிசிக்ஸில் ஒரு 188, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 182, மேக்ஸ் இங்கிலீஷு தமிழ் எல்லாம். இந்த மேக்ஸ்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு. எனக்கும் மேக்ஸுக்கும் கொஞ்சம் வாய்க்கால் தகராறு. எனக்கும் மேக்ஸுக்கும் தகராறுன்றதை விட எனக்கும் எங்கள் மேக்ஸ் மேமுக்கும் தகராறு. மேக்ஸ் மேம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ + பி த ஹோல் ஸ்கொயர் என்ன? A² + B² + 2AB. இப்போ கேட்டால் எனக்கும் தெரியும், எப்படி வந்துச்சுன்னு கேள்வி எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் மேக்ஸ் மேம் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் என்னை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. நான் 2 கேள்வி கேட்பேன், அப்போது முந்திரி கட்டா சொல்கிறது மட்டும் செய்டா அப்படின்னுவாங்க. அதனால் அவங்க மேலே இருந்த கோவத்தை எல்லாத்தையும் சப்ஜெக்டில் காமிச்சேன். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நானே சொந்த பைசாவில் சூனி வச்சுக்கிட்டேன். இப்போ என் மேக்ஸ் மார்க் பார்க்கும்போது தான் 71 அப்படின்னு இருந்துச்சு. சரியா? 71 அவுட் ஆஃப் 100 நினச்சேன். பார்த்தா நான் வாங்கின மார்க்கு 71 அவுட் ஆஃப் 200. இப்போ இங்கே இருக்கவங்க மூஞ்செல்லாம் மாறி இருக்கும் பாருங்கள். யார் மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வந்து எங்கள் பசங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. இல்லை, அதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன். 71 அவுட் ஆஃப் 200 ஜஸ்ட் பாஸ், மற்றதெல்லாம் நல்ல மார்க்கு. இப்போ எனக்கு என்னன்னா, எங்கள் அம்மாவோட நெஞ்சு வெடிக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குது. ஏன்னா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா மினிமம் 120 மார்க் இருக்கணும். இப்போ எனக்கு 50 மார்க் கம்மி. ஐ வாஸ் நாட் எலிஜிபிள் டு ரைட் அன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். வீட்டுக்கு போனால் செம்மடி விழுந்துருந்துச்சு எனக்கு. நேராக சர்ச்சுக்கு போயிட்டேன். ஒரு 2 மணி நேரம் சர்ச்சிலே இருந்தேன். அப்புறம் தான் வந்தேன். வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன், அவன் என் கூட படித்த பையன், சுரேஷ் அவன் பேர். நான் வச்ச பேர் அவனுக்கு செல்ல பேர் கோமுட்டி தலையன்னு. என்ன தலை இப்படி இருக்கும், நம்மள நிக் நேம் வைப்போம்ல. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், இந்த பையன் எப்போல்லாம் பெரிய தப்பு பண்ணுறானோ செம்மடியே அடிச்சு காமன் சோத் மேல் நிற்க வச்சுருவார் ட்ரௌசரோட. தலைவர் என்னைக்கெல்லாம் ட்ரௌசரோட காமன் சோத் மேல் நிற்கிறாரோ அன்றைக்கி ஏதோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். நான் போகிறேன், சைக்கிள் எடுத்துகிட்டு மார்க் ஷீட் எல்லாம் உள்ளே வச்சுட்டு அப்படி போனால் அவன் நிற்கிறான் மேலே அழுதுகிட்டே. நான் கேட்டேன், என்னடா ஆச்சு சுரேஷ் அப்படின்னு. மேக்ஸில் மார்க் கம்மிடான்னா. எவ்வளோடான்னு? 196 எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. டேய், 196 வாங்கினது எதுக்கிட்ட அவங்க அப்பா அடிக்கிறாரு? நான் 71 மார்க் வாங்கிட்டு நான் ஒன்றும் வீட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டே, அந்த 4 மார்க்கு ஏன் விட்டான்னு அடிக்கிறாரா எங்கள் அப்பா அப்படின்னு. இப்போ நினச்சி பாருங்கள், நம்ம எப்படி போகிறது வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா தூரத்துலேருந்து பார்க்குறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் வச்சிருக்க பேர் ஃபீமேல் விஜயகாந்த். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க எங்கள் அம்மா. கோவம் வந்தால் மட்டும் கண்ணு சிவப்பாயிடும், ஏய் அப்படின்ற மாதிரி. அவங்க தூரத்துலேருந்தே போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா இல்லை, இப்படி இப்படி கை கொண்டு வந்தார். 71 மார்க் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு வர, இப்படி கை வந்தால் என்ன நினைப்பீங்க? பொலீர்னு உள்ள போகுது தானே நினைப்போம். தோலில் கை போட்டார் எங்கள் அப்பா. பார்த்துக்கலாம்டா செல்லம் அப்படின்னாரு. லைஃப்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ். அடி நொந்து நூடுல்ஸாக இருக்கும் போது அப்பா கை போட்டு பார்த்துக்கலாம்டா செல்லம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் எங்கள் அப்பா, இந்த பாரு நீ 196, 188, 182 வாங்கியிருக்க. ஆமாப்பா வாங்கியிருக்கேன். மேக்ஸில் மட்டும் எப்படி நீ கம்மியாக வாங்கியிருப்ப? ஆமாப்பா எப்படி கம்மியாக வாங்கியிருப்பேன்? ஏதோ தப்பு நடந்திருக்கடா உன் பேப்பரில் அப்படின்னாரு. அப்பா இப்போ நம்மளுக்கு அடி உத திட்டு இல்லாமல் ஏதோ தப்பு நடந்துருவோன்னா, ஆமாப்பா ஏதோ தப்பு நடந்திருக்குப்பான். அடித்து போட்டாரே ஒரு கோலு. அதனால தான் தம்பி நான் ரீவேலேஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன்னாரு. பொத்துன்னு காலில் உண்டேன் நான். எனக்கு என்ன பயம்னா, நான் ரீவேலேஷன் அப்ளை பண்ணி 71 மார்க் எங்கேயாவது 69, 68 ஆயிடுச்சுன்னா நம்மளை ஏதோ ஒரு புண்ணியவதையே தள்ளி விட்டுருக்குது. எங்கள் அம்மா டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எவ்வளோ பேருக்கு தெரியுமா எங்கள் அம்மா 6 மார்க் போடுவாங்க. இந்தா 6 மார்க் போட்டு ஒரு 35 வந்து பாஸ் ஆகி போட்டோம் பாவம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு லெட்டர்லாம் எழுதுவானுங்க இந்த பசங்க ஆனுவல் எக்ஸாம் அப்போ மட்டும். டியர் மேரி டீச்சர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக என்ன உங்கள் கிளாஸ்லேயே வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க, ப்ளீஸ் பாஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒருத்தர் எழுதுவான், எங்கள் அப்பா ஒரு கொலகார பாவி, என்னை அடித்தே கொன்று விடுவார், அந்த பாவம் உங்களுக்கு எதற்கு, ப்ளீஸ். பெஸ்ட்டு இந்த பையன் தான், ஆறுமுகன்னு ஒரு பையன். எங்கள் அம்மாவுக்கு 5 ரூபா வச்சு ஸ்டேபிள் பண்ணியிருப்பான். டியர் மேரி டீச்சர், என்னால் முடிந்தது இவ்வளவுதான், இதை தக்க சன்மானமாக ஏற்றுக்கொண்டு நீங்களே என்னை பாஸ் செய்து விடுங்கள் அப்படின்னு. இப்போ எங்கள் மேரி டீச்சர் மாரி எனக்கு ஏதோ ஒரு புண்ணியவதையை தள்ளி விட்டுருக்குது. இப்போ நான் எனக்கு இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நீங்கள்ல, வாழ்க்கையிலே முதல் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எங்கள் அப்பா கிட்ட தான் கொடுத்தேன் நான். அப்பா
இன்ஜினியரிங் படித்தா தான் பெரிய ஆளாக முடியுமாப்பா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட படிச்சு பெரிய ஆளாக பாடு, ஏன்னா எனக்கு அப்பா அப்ளை பண்ணிடாதப்பா. சரின்னு எங்கள் அப்பா கன்வின்ஸ் பண்ணிட்டார். இப்போ லோயலா காலேஜில் தான் படித்தேன் நான், வேறு வழியே இல்லை. ஃபாதர் லெட்டர் கொடுத்தார். ஃபாதர்னா என் ஃபாதர் இல்லை, சர்ச்சு ஃபாதர். பிஎஸ்சி மேக்ஸ், எங்கள் மாமா தான் அங்கே மேக்ஸ் ஹெச்ஓடி. ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் பேர் வரல, செகண்ட் லிஸ்ட்டில் பேர் வரல, தேர்ட் லிஸ்ட்டில் பேர் வரல. அப்போ தான் படிப்போட அருமைனா என்னன்னு புரிஞ்சுது. மார்க் இல்லைனா ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அதுவும் நம்ம சமுதாயம் எப்படின்னா, நீ மேக்ஸில் மட்டும் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை வடிகட்ட முட்டாளே முடிவு பண்ணிடுவாங்க. யாருமே நீ கெமிஸ்ட்ரியில் 196 வாங்கினேன்னு சொல்ல, யாருமே நீ ஃபிசிக்ஸில் 188 வாங்கினேன்னு சொல்ல, என்னடா மேக்ஸில் 71 வாங்கியிருக்க. ஆனால் கொடுத்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேக்ஸை விட பல மடங்கு டஃப்பு. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் ஏன் சார் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேசுகிறீங்க? அங்கே தான் செல்லம் இருக்குது ட்விஸ்ட்டு. நான் முதலே சொன்னேன்ல, சில டைம் நம்ம தப்பு பண்ணி திருந்துவோம். அவன் புத்திசாலி கிடையாது, நான் அந்த கேட்டகரி. நான் தப்பு பண்ணி அப்போ தான் புரியுது, ஆஹா நம்ம ஸ்கூலில் இருக்காங்க வத்தலையும் தொத்தலையும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் விளையாண்டுருக்கோம். லாயலாவில் நான் வந்து பெரிய வாலிபால் பிளேயர் நினச்சி செலெக்ஷனுக்கு போனேன். எங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர் சொன்னார், வலது பக்கம் பார்க்காத இடது பக்கம் பார்க்காதானார். நம்மளுக்கு வாத்தியார் ஏதாவது பண்ணாதேன்னு சொன்னால் அங்கே தான் பண்ண தோணும். அப்போ வலது பக்கம் என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்தேன். இந்த பக்கம் ஒரு ட்ரௌசர் தெரியுது, இடுப்பு தெரியுது. இந்த பக்கம் ஒரு இடுப்பு தெரியுது. பார்த்தா 6 அடி 6 அங்குலம் ஹைட்டு வாலிபால் பிளேயர்ஸ், ப்ரொஃபஷனல் வாலிபால் பிளேயர்ஸ் நிற்கிறானுங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஸ்போர்ட்ஸில் நம்ம சுமார், படிப்பில் ஏற்கனவே சுமார், கல்ச்சுரல்ஸில் சுமார், இங்கிலீஷில் ரொம்ப சுமார். சுமார் மூஞ்சி குமார், என் பேர் சுஜித் குமார், கரெக்டாக செட் ஆச்சு. ஏன்னா லோயலாவில் எவனை பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசுவான். யோ மான், வாட் ஐ டூயிங் மான், டே என்னடா பேசுறீங்க? ஏன்னா எனக்கெல்லாம் இங்கிலீஷ் வராது. 12th படிச்சு காலேஜ் போகும்போது இப்போ எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணாங்க, ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. தமிழில் ஒரு வார்த்தை பேசினா ஸ்கூலில் 50 காசு ஃபைன் கட்டணும். நான் சொல்கிறது 1994. எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு எனக்கு பாக்கெட் மணி 50 காசு தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன தான் நம்ம ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தாலும் கிளாஸ் லீடர்னு ஒரு ஜென்மம் சுற்றுவோம் பார்த்தீங்களா? நம்மளை போட்டு கொடுக்குறதே வேலையாக இருக்கும். அதுக்கு மிஸ் ஹீ ஒன்லி ஸ்போக் மிஸ் அப்படின்ட்டு போர்டில் போய் எழுதி வச்சுட்டு வந்துடும். இப்போது இங்கே கவனி, இப்போ என் கிளாஸ் லீடர் பேர் ஸ்ரீநிதி. இப்போ என் இங்கிலீஷே இவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் இங்கிலீஷும் அப்படி தானே இருந்திருக்கும். அவனை ஷேக்ஸ்பியர் பிள்ளையாக வந்திருப்பான். இப்போ அவன் வந்து கேட்பான் என்கிட்ட, இப்போ அவன் இங்கிலீஷ் எப்படி இருக்கு பாருங்க. ஏய் டுடே வாட்டரா லஞ்ச், டுடே வாட்டரா லஞ்ச். அவனை பொறுத்த வரைக்கும் அது இங்கிலீஷு. நான் பார்த்தேன் ஒயிட் ரைஸ். அவன் அடுத்து குழம்பு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்கணும், அதுக்கு என்னன்னு தெரில, கிளுக்கு வாட்டணுவான். என்ன ஏய் கிளுக்கு வாட்டரா அப்படின்னா. இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், அந்த கிளுக்கு என்னன்னு பார்த்தா சாம்பார்ன்னு எங்கள் அம்மா அன்றைக்கின்னு ரசம் வச்சுருக்காங்க. எனக்கு அப்போ இருந்த அறிவு, ரசம் இங்கிலீஷ்லேயும் ரசம்னு சொல்ல தெரில, ரசம் இங்கிலீஷ்லேயும் ரசம் தான். ரசம்ன்றது தமிழ் வார்த்தை நினச்சி ஒயிட் ரைஸ் காரமாக இருக்கும் தண்ணியாக இருக்கும், பெப்பர் வாட்டர்ரா அப்படின்னு பைபிளை ஒத்துக்கிட்டான். அப்புறம் சைட் டிஷ் வாட் அப்படின்னு. இப்போ என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை வந்தால் போர்டில் எழுதிடுவான் போய். சரியா? இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு அன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரில எங்கள் அம்மா. இப்போ உருளைக்கிழங்குக்கு இங்கிலீஷில் என்ன? பொட்டேட்டோ. வெங்காயத்துக்கு டொமேட்டோ, இப்படி மாற்றி கேட்டேன். முட்டைகோசு, கத்திரிக்காய், கொத்தவரங்காய் தெரில. அங்கே தான் இப்போ எங்கள் அம்மா அன்னைக்குன்னு பார்த்து கொத்தவரங்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், புடலங்காய் பொரியல் இப்போ சொல்ல தெரியும். பிட்டர் கோட், ஸ்னேக் கோட்லாம் இப்போ சொல்ல தெரியுது. அப்போ தெரில. எனக்கு என்ன பயந்து திறந்து பார்க்குறேன், எங்கள் அம்மா முட்டை பொடிமா செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ முட்டைக்கு இங்கிலீஷில் எக்குன்னு சொல்லிடலாம். இந்த பொடிமாஸ்ன்ற வேர்டு இங்கிலீஷா தமிழான்னு தெரில எனக்கு. யோசித்தேன், எனக்கு தேவை 50 காசு. பாக்கெட்டில் கையை விட்டு அந்த 50 காசை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஸ்ரீநிதி கம்மியாடுறா, ஒயிட் ரைஸ், பெப்பர் வாட்டர், எக்குடு சக்க 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 சக் அப்படின்னு. என்ன இப்போ இந்த சக்க 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 சக் இங்கிலீஷாக இந்தியா தமிழை கண்டுபிடிச்சி சாவு, எனக்கு தேவை 50 காசு. அவன் இல்லை ஓகேடா 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 அப்படின்னு போயிடுவான். இவ்வளோதான். இதை வச்சு தான் காலேஜுக்கே போகிறேன் நான். காலேஜ் போனால் தலகால் புரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, நம்ம ஊரில் படிக்கலைன்னா உருப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளை சுற்றி ஒரு கும்பல் இருக்கும். அதுவும் குறிப்பாக 6th and 7th ஸ்டாண்டர்ட்லாம் கூட பரவாயில்ல. இந்த 11th 12th வரும்போது நம்ம தான் ஹீரோன்னு தோணும். நம்ம தான் ஹீரோ. நமக்கு வர கனவெல்லாம் பார்த்தா கன்றாவியாக இருக்கும். எனக்கெல்லாம் வந்துருக்குது கனவு, இந்தியா கிரிக்கெட் ஆடுற மாதிரிலாம் கனவு வந்துருக்குது. சச்சின் டெண்டுல்கர் என் காலில் விழுந்து கதற மாதிரி கனவு வந்திருக்கு.
இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு லாஸ்ட் 6 பால்ல 30 ரன் அடிக்கணும். நான் தான் லாஸ்ட் பிளேயர். எனக்கு அதான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. நான் பேடு கட்டிட்டு இருக்கேன். சச்சின் டெண்டுல்கர் இடது காலில் விழுந்து கிடக்கிறார். எனக்கு இதான் லாஸ்ட் மேட்ச், நீ தான் ஜெயிச்சு கொடுக்கணும். தலைகட்டு பாகிஸ்தான் கிட்டலாம் தோக்கவே முடியாது. நான் சச்சினுக்கே ஆறுதல் சொல்கிறேன், டோன்ட் வரி. அப்படி நடந்து போனால் வீரேந்திர சேவாக் ஃபர்ஸ்ட் பில்லரில், ராகுல் டிராவிட் செகண்ட் பில்லரில், சௌரவ் கங்குலி 3வது பில்லரில் போச்சேன்னு உட்காந்துருக்காங்க. எல்லாரையும் பார்த்து நான் போகிறேன். கிரவுண்டுக்குள்ளே போய் இப்படி திரும்பி பார்க்குறேன். எங்கள் அம்மா ஸ்டேடியமில் அப்படின்றாங்க. 6 பால்ல 30 ரன்னு. ஷோயப் அக்தர்னு ஒரு பவுலர். அவனுக்கு இப்போ நாமக்கல்ல மேட்ச்னா கோயம்புத்தூர்லேருந்து ஓடி வருவான். எங்கன்னு அப்படி வருவான். முகமா அது கர்ண கொடூரம் அப்படி இருக்கும். இருப்பான். முதல் பால் பிச் ஆகுது. பவுன்சர் போடுறான். ஹெல்மெட் வழியாக வாயில் போய் அடித்து ரத்தம் வருது. அடி இங்கே ஒழுகுது ரத்தம். அவன் வந்து பார்த்துறான், செத்துற போறடா அப்படின்றான். எனக்கு வந்த கோவத்துக்கு என்ன பண்ண, அந்த ஹெல்மெட்டை கழட்டினேன். ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து கூப்பிட்டேன். அவன் 100 ஹெல்மெட் எடுத்துட்டு இருந்தான். ஹெல்மெட் கொடுத்தான். உள்ளே போ அப்படின்னு அவனை. அடுத்த 5 பால் 5 6 சொல்லிட்டு அடிக்கிறேன். இந்தியா ஜெயிச்சிருச்சு. சச்சின் டெண்டுல்கரே அவர் என்ன தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாரு. ஷாம்பைன் பாட்டில் உடச்சி மூஞ்செல்லாம் தெளிக்கிறாங்க. பார்த்தா ஷாம்பைன் இல்லை, எங்கள் அம்மா தனியே தெளிக்கிறாங்க. எஞ்சி போட நான் காலேஜுக்கு. ஆவாத கனவு வந்திருக்குது எனக்கு. இந்த ஸ்டேஜில் உனக்கு அது வரும். இந்தியாவுக்கு ஆடுற மாதிரி வரும், எல்லாம் வரும். அதனால தான் அப்துல் கலாம் டெஃபைன் பண்ணியிருக்காரு பாரு, ட்ரீம்ஸ் ஆர் நாட் சம்திங் விச் கம்ஸ் டியூரிங் ஸ்லீப்ஸ். ட்ரீம்ஸ் ஆர் சம்திங் விச் டஸ் நாட் மேக் யூ ஃபால் அஸ்லீப். தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்போ நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்னா அது தூக்கத்தில் மட்டும் வர்றது கிடையாது. நீ when you are in your physical presence in classroom, அது மாதிரி கனவு இருக்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போது 12th 71 மார்க் வாங்கி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே எலிஜிபிலிட்டி இல்லாத நான் லோயலாவில் படித்த 3 வருஷம், பிஜி படித்த 2 வருஷம், 5 வருஷமும் கோல்டு மெடல். யூஜி பிஜி கோல்டு மெடல். ஏன்னா புரிஞ்சிச்சு, படித்தாதான் உருப்பட முடியும்னு தெரிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு மெதுவாக தான் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ யூஜி கோல்டு மெடல் கூட ஓகே. பிஜி கோல்டு மெடல் 1999 நான் செட் பண்ண ரெக்கார்டு இன்னைக்கு என் பேரில் தான் இருக்கு. இப்போ இந்த மாற்றத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒரே ஒரு ஆசிரியர், எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல், அவங்க தான் எனக்கு லைஃப்பில் சக்ஸஸ் பிரின்சிபல் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு மட்டும் தான் என் பொழப்பு ஓடிட்டு இருக்கு இன்றைக்கும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டாங்க. couple of them went into மெடிசன். நிறைய பேர் ஐஐடி, எஸ்எஸ்என் இது மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள் போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போகிறேன். அப்போ என் ஃப்ரெண்டு போய் சொல்லியிருக்காங்க எங்கள் பிரின்சிபல் கிட்ட, உங்கள் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டே முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப சோகமாக இருக்கான் அப்படின்னு. அப்போ என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தாங்க எங்கள் பிரின்சிபல். ஸ்கூல் கேன்டீனில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு என்னை பார்த்து கேட்டாங்க எங்கள் பிரின்சிபல், நீ என்னைக்கா யோசிச்சிருக்கியா உன்னை ஏன் நான் ஸ்கூல் பியூப்பிள் லீடராக போட்டேன்? யூ ஆர் நாட் மை பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட். அகாடமிக்லி நீ வந்து பிரைட்டஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். உன்னை ஏன் நான் ஸ்கூல் பியூப்பிள் லீடராக போட்டேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை மேடம், எல்லா டீச்சர்ஸும் உன்னை போட வேணாம்னு தான் சொன்னாங்க. நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரமாட்டேன் அப்படின்னு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தேட் உன்னை ஏன் நான் ஸ்கூல் பீப்புள் லீடராக போட்டுறேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை மேடம். இப்போ அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க, உன்னை நான் 7 வருஷமாக இந்த ஸ்கூலில் பார்த்துருக்கேன். ஐவ் நெவர் சீன் யூ அலோன். யூஆர் ஆல்வேஸ் சரௌண்டட் பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கிறேன் நீ சுற்றி. அண்ட் பார்க்கும்போது எல்லாம் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. சொல்லிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, சுஜித், யூ மைட் நாட் பி குட் இன் சால்விங் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், பட் யூ குட் இன் சால்விங் பீப்புள்ஸ் ப்ராப்ளம். லுக் ஃபார் அ கெரியர் வேர் யூ வில் ஷைன். உனக்கு எது நல்லா வருமோ அதில் உன் கெரியரை பில்ட் பண்ணு அப்படின்னாங்க. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் டூயிங் டுடே. இன்னைக்கு ஐ ஹேட் HR, ஐ கோச் பீப்புள், ஐ ட்ரெயின் பீப்புள். ஏன் மாற்றம் இன்னைக்கு ரன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் படிக்க முடியாத இன்ஜினியரிங் இன்னைக்கு 3365 பசங்க படிக்கிறாங்க இன்னைக்கு இன்ஜினியரிங், ரைட்? அப்போது உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஐ எம் நாட் த ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. ஐ எம் நாட் சார். நீ இந்த செஷன் முடிச்சு வெளில போகும்போது சாரே 71 மார்க் தான் வாங்கியிருக்காரு, இன்னைக்கு இன்ஃபோசிஸில் HR இருக்காரு, அப்போ நான் வாங்கினா என்னென்னு அப்படி யோசிக்காத தயவு செஞ்சு. சார் இந்த தப்பு பண்ணியிருக்காரு, இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்னு யோசி. அதாவது அடுத்தவன் தப்புலேருந்து நம்ம கற்றுக்குறோம் பாரு, அதுதான் மிகப்பெரிய பாடம். நெருப்பில் கை வச்சா சுடுன்னு தெரியுது, கை வச்சு பார்த்தா தான் தெரியணும்னா அப்போ நீ உன் கையை நீ தான் சுட்டுப்ப. எவனோ ஒருத்தன் கை வச்சு பார்த்தான்ல, அவனுக்கு சுட்டுருக்குல்ல, அப்போ அந்த தப்பை நீயும் செய்யாத, ரைட்? இன்னைக்கு கடவுள் எப்படி ஆசை வச்சிருக்காருன்னு பாரு. இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியே இல்லாத மாணவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் 532 பொறியியல் கல்லூரியில் 6 பொறியியல் கல்லூரியை நான் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சிருக்கேன், இன்க்ளூடிங் உங்கள் சேலத்தில் இருக்கிற நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வரைக்கும். 457 தடவை பச்சை கலர் கவுன் போட்டு இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்தாச்சு. யூ நேம் த IIT, IIM, I have delivered lectures.
ஸோ சக்ஸஸ் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் எ ஃபென்டாஸ்டிக் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். அப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம்னா இலக்குன்னு சொல்லுவாங்க, கோல் அப்படின்னுவாங்க. A goalless life is not worth leading. ரோட்டில் போட ஒரு எருமாடு பார்த்தீங்கன்னா அப்படி ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்கும், அங்கே எங்கே தண்ணி இருக்கும் அங்கே உளுந்து கிடக்கும், அப்படி எந்திரிச்சு போக, அதுக்கு கோல்ன்றது எதுவும் கிடையாது. பட் நான் ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீ எங்கே போகணுன்றது உனக்கு தெரியணும் இல்லை ஃபஸ்ட்டு. இப்போ கூகுள் மேப்ஸ் எடுத்து நீ எங்கே போகணுன்னு போட்டால் தான் உனக்கு மேப் காமிக்கும். எங்கே போக போகிறோன்னே உனக்கு தெரியலன்னா வாட்ஸ் அ பாயிண்ட்? அதனால தான் சொல்லுவாங்க கோல்லெஸ் லைஃப் இஸ் நாட் வர்த் லீடிங். இஃப் யூ ஆர் தேர் டு சர்வ், இஃப் யூ ஆர் தேர் டு ப்ராப்ளம் சால்வ், தென் யூ ஷுட் பிகம் அ டாக்டர். ஏன்னா இன்னைக்கு கடவுளுக்கு அடுத்து, அதனால தான் சொல்கிறோம் டாக்டரை பார்த்து நம்ம சொல்கிறது கடவுளை தான் பார்க்குறோம். மை டேட் ஹேட் அன் ஹார்ட் அட்டாக் சம்டைம் இன் February. நான் எங்கள் ஈசிஆர்லேருந்து வரதுக்கு முன்னாடி அங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த டாக்டர் அவரை எனக்கு இருக்க கான்டாக்ட்ஸ்க்கு சென்னையில் இருக்க எந்த ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்க முடியும். இன்னொரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அப்பாவை ஆல்ரெடி தே ஹவ் டேக்கன் இன் டு த கேத் லேப். அப்போ ஒருத்தர் வந்து அங்கே எனக்கு ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட்ஸ், இன்ஃபோசிஸில் இருக்க ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கிறனால அந்த ஹாஸ்பிட்டலுடைய மார்க்கெட்டிங் பர்சன் வந்து சொன்னார், சார் என்ன சார் பதட்டமாக இருக்கீங்க, வேறு ஏதாவது அப்போலோ மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. இல்லை சார், நான் கேட்டேன் அவர் பேர் தென்னரசு. நான் சொன்னேன், தென்னரசு அப்பனாலும் யோசிக்கிறேன், ஜஸ்ட் செக் இஸ் இட் சேஃப் டு மூவ் ஹிம். அப்போ அவர் என் கையை பிடிச்சி ஒன்று சொன்னார், சார் டாக்டர் அசோக் அவர் தான் உங்கள் அப்பாவுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறாரு. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி 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 ஃபைனஸ்ட் டாக்டர்ஸ், பயப்படாதீங்க அப்படின்னாரு. அசோக் ஒரு வாட்டி மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. அசோக்ன்ற ஒரு டாக்டர் வராரு. ஐ எக்ஸ்பெக்டட் சம்படி இன் த லேட் 50s. அவர் என்னோட சின்ன பையன், கண்ணாடி போட்டு என்னோட சின்ன பையனாக இருக்கார். அப்படி உள்ளே வராரு. இப்போ இன்னும் பயம் ஆயிடுது. டாக்டராக அவர் வந்து என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறான்றதை தாண்டி அவர் என்கிட்ட சொன்ன அந்த ஆறுதலான 2 ஸ்டேட்மெண்ட் தான். He said, don't worry, your dad is in my safe hands and I will take care அப்படின்னாரு. I will take care. கொண்டு போய் என்னை உட்கார வச்சாங்க, அந்த ப்ரொசீஜர் முடிச்சாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்ஜியோபிளாஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஆன்ஜியோபிளாஸ்ட் பண்ணியாச்சு. கிட்ட சொல்கிறாரு, see there are 2 blocks. ஒரு பிளாக்கை இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம், தி அதர் பிளாக் இப்போ ரிமூவ் பண்ண முடியாது, ஒரு 1 month கழிச்சு பண்ணலாம், பட் ஹீ இஸ் சேஃப் நவ் அப்படின்னாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க, இன்னொரு பெரிய டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. பட் மைண்ட் வாஸ் செட் தட் ஐ ஹேட் அப்சல்யூட் கான்ஃபிடன்ஸ் இன் தட் பர்டிகுலர் டாக்டர். ஏன்னா அந்த டாக்டர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எம்பத்தி. நான் வந்து பெரிய சர்ஜன், நான் வந்து இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன் அந்த அப்படி பேசலை. அந்த ஆறுதலான அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த கேர் இருக்குது பாருங்கள். இஃப் யூஆர் அ டாக்டர், நீ அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா எம்பத்தி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதனால தான் சொல்லுவாங்க நிறைய பேர், நீ சொல்கிற அந்த வார்த்தை வில் கியூர் பீப்புள். வேர்ட்ஸ் ஹேவ் பவர். டு யூ அக்ரி தட்? வேர்ட்ஸ் ஹேவ் பவர். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை ட்ரை பண்ணி பாரு. அவன் காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தன் போய், என்னடா ஆச்சு சுரேஷ் இன்னைக்கு, ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி இருக்கு? அவன் நார்மலாக தான் இருக்கான். ஏன் கண்ணு ஒரு மாதிரி சவுந்து இருக்குது, ஃபீவரான்னு அவனுக்கு இல்லைடா அப்படின்ட்டு போவான். இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் இன்னொருத்தன் கேட்குறான், என்ன சுரேஷ் ஃபீவரான்னு, ரொம்ப டல்லாக இருக்கிற, இல்லைடா அப்படின்னா. 3வது ஒருத்தன் அதே கேட்குறான். இப்போ அவனுக்கே டவுட் வருது. நம்ப மாட்டேன், ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பாரு, உண்மையாகவே டல் ஆகிடுவான். அவன். அதனால வேர்ட்ஸ் ஹேவ் பவர். நான் இன்னைக்கு என் கையில் ஒரு குண்டூசி இருக்குது, நிறைய ஒரு குண்டூசி பஞ்ச் இருக்குது, தூக்கி உன் மேலே போட்டேன்னா உன் மேலே பட்டுச்சு அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் த சேஃப்டி பின் ஃபாலிங் ஆன் யூ. ஒரு இம்பேக்ட் இருக்காது. ஆனால் குண்டூசியை நான் ஒரு கட்டையில் கட்டி ரிப்பன் வச்சு, இது ரப்பர் பேண்ட் வச்சு இங்கேருந்து குத்துறேன்னு வச்சுக்கோ, நறுக்குன்னு, இட் வில் பிக் யூ. வேர்ட்ஸ் வென் மிக்ஸ்ட் வித் இமோஷன்ஸ் ஹேஸ் பவர். அதனால தான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்க பேசுகிறாங்க பாருங்க, பேசுறதுலேயே நம்மளுக்கு பாதி வியாதி போயிடும். They say you are nothing, don't worry, we will take care of it. அதனால as young students இந்த வயசுல இருந்து, if you want to be a very successful doctor, I am not getting into the coaching aspect, I am not getting into how you will crack the exam. அதுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்காங்க. பட் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்பத்தின்ற அந்த கோர் வேல்யூ வச்சுக்கோ. எதுக்காக இதை படிக்கணும்? இப்போ சார் கிட்ட என்னோட ஃபவுண்டேஷனில் சிவில் சர்வீஸ்க்கு ஒரு பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அப்பா அம்மா இல்லை இந்த பொண்ணுக்கு, அப்பா அம்மா இல்லை, அவள் வந்து ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. 2 எக்ஸாம் எழுதிட்டா, ஜஸ்ட் மைன்யூட் விஸ்கரில் வந்து ஷீ இஸ் மிஸ்ஸிங் அவுட். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஷீ வில் கிளியர். அப்போ யாரோ கேட்டாங்க, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டார், மா உனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு வேலை கிடச்சிச்சு, நீ எதுக்குமா ஐஏஎஸ் ஆகணும் அவசரப்படுற? அவர் சொல்கிறா, எங்கள் அண்ணன் இருக்கார்ல, என்ன அவர் தான் மாற்றம் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர், அவருக்கு ஒயிட் கலர் இனோவா காரில் ப்ளூ கலர் லைட்டில் வச்ச வண்டியில் போகணுன்னு ஆசை.
அந்த வண்டியில் போகணுன்னா என்ன படிக்கணும்னு கேட்டேன். அண்ணன் சொன்னாங்க ஐஏஎஸ் படித்தாதான் அந்த மாதிரி வண்டியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாரு. அதனால தான் ஐஏஎஸ் படிக்கிறேன் அப்படின்னாரு. சம்டைம்ஸ் யுவர் எக்ஸாம்பிள்ஸ் கேன் பி ஆஸ் ட்ரிவியல் அஸ் தட். பட் ஃபிகர் அவுட் எதுக்காக படிக்கிற. நீ உங்கள் அப்பா அம்மாக்காக நீ டாக்டர் ஆகணும்னு நினச்சனா வேலைக்காகாது. அது அப்பா அம்மா ஆசையாக இருக்கும். பட் அப்பா அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெல்லிங் ரீசன் இருக்கு அண்ட் யூ வாண்ட் டு மேக் தம் ப்ரவுட் அண்ட் இஃப் இட் இஸ் ஆல்சோ யோர் ட்ரீம் யூ வில் கிராக் இட். ஸோ ஹாவ் அ கோல் இன் லைஃப் மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோல் இருந்துச்சுன்னா எக்காரணத்தை கொண்டும் அதுலேருந்து டீவியேட் ஆகாது. ஃபோக்கஸ் அதில் மட்டும் இருக்கட்டும். ஸோ லெட்ஸ் கம் டு த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அடிக்ஷன்னா நீ என்ன நினைக்கிற? மொபைல் ஃபோன் தானே. லிக்கர், ட்ரக்ஸு, ஸ்மோக்கிங் இது கிடையாது யங் ஜென்ரேஷன். நாட் ஜஸ்ட் யங் ஜென்ரேஷன். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. வேர்ல்ட் வைடு ஒரு குழந்தை என்ன வயசுலேருந்து மொபைல் ஃபோன் பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க? 3 years, 4 years, 2 years. ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டடி என்ன சொல்லுது தெரியுமா? வேர்ல்ட் வைடு, அதுவும் அலார்மிங்லி இந்தியாவில் என்ன சொல்லுதுன்னா 4 மாதம். when the child is just 4 months they get exposed to mobile phones. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பல பேருக்கு பிடிக்காம போகலாம். You might hate me for saying this. சார் இந்த அட்வைஸ் வேணாம் சார், இதெல்லாம் எங்கள் டீச்சர் டெய்லி சொல்கிறாங்க சார். காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல பார்க்குறது மொபைல் ஃபோன் தான் அப்படின்னா கை தூக்கு பார்க்கலாம். பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்திடும். பி ஆனஸ்ட் டு யுவர் செல்ஃப். காலையில் எந்திரிச்சோடனே நான் முதல்ல பார்க்குறது மொபைல் ஃபோன் தான். தூங்குறதுக்கு முன்னாடி நான் கடைசியாக பார்க்குறதும் மொபைல் ஃபோன் தான். சூப்பர். திஸ் இன்க்ளூட்ஸ் யுவர் டீச்சர்ஸ், எவ்ரிபடி. சரியா? இல்லை யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. கை கீழே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா யோசிப்பார். நம்மளுக்கு இந்த காலையில் ஃபஸ்ட்டு திங்கும் நைட்டு லாஸ்ட் திங்கும் அப்படி என்ன பார்க்குறோம்? அங்கே ஒருத்தன் போட்டாமல் போடுறா ஒரு குண்டு செட்டிங் அலாமா. டேய் நீ பெரிய தில்லாலங்கடிடா நீ. அந்த அலாமை 25 ரூபாய். நீ நாமக்கல்ல வெளில போனா அலாம் கிளாக் கிடைக்கும் பேட்டரி வச்சு. அந்த அலாம் எப்படின்னா மொபைல் அலாம் மாதிரி ப்ளசண்டெல்லாம் இருக்காது, அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த அலாம்காகன்னு வச்சிருக்கவன்லாம் புருடா. காலையில் எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு இத்து போனவன் எவனாவது ஒருத்தன் ஒரு பூ போட்டு உனக்கு குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் அனுப்புவான். இன்னொரு கும்பல் ஒன்று அனுப்பும், இதை உடனே 7 பேருக்கு அனுப்பு, உனக்கு நல்லது நடக்கும், இல்லைன்னா ரத்தம் கக்கி செத்துருவேன். பாசிட்டிவாக சொன்னால் இதை உடனே 7 பேருக்கு அனுப்பிச்சேன்னா சாய்பாபா உனக்கு நல்லது செய்வாங்க, மதர் மேரி உனக்கு நல்லது செய்வாங்க. இது மாதிரி ஒரு கும்பல் இருக்கும். நம்மளும் யோசிப்போம் எதுக்கு வம்பு அனுப்பிச்சி விடுவோம். இதை 7 பேருக்கு 70 பேருக்கு உடனே அனுப்பிச்சோன்னா நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன். நம்ம 7 பேருக்கு இல்லை 7000 பேருக்கு அனுப்புவோம். See, they say more than alcohol, more than drugs, more than cigarette, more than any other addiction, your mobile phone addiction is the most dangerous in the world, period. நீ பார்க்குற அதே மொபைல் ஃபோனில் தான் இந்த ஸ்டடீஸும் இருக்குது. வேற யாருமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்ட் ஆனது கிடையாது. ஒரு ஜென்ரேஷன் இஸ் அடிக்டட். they say லிக்கர் அடிக்ஷன் வந்து வெளில வர வச்சிடலாம். இப்போ நீங்கள்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க, அப்பா அம்மா உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க, பர்த்டேக்கு அப்பா என்னென்னமோ வாங்கி கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பேசும்போது சொல்லுவோம், உங்கள் பையனுக்கோ உங்கள் குழந்தைக்கோ ஒரு லிக்கர் பாட்டில் வாங்கி கிஃப்ட் கொடுப்பீங்களா? ஒரு சிகரெட் வாங்கி இந்தம்மா உன் பர்த்டேக்கு சிகரெட் குடிமா அப்படின்னு கிஃப்ட் கொடுப்போமா? இல்லை ஒரு ட்ரக்ஸை வாங்கி கொடுப்போமா? ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா இதை விட மோர் டேஞ்சரஸ் ஒரு மொபைல் ஃபோனை கொடுக்கறது. அப்போ நம்மளுக்கு யோசிக்கும், அப்படின்னா சார் நாங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் தான் பார்க்குறோம். நீங்கள் பாதி பேருக்கு ரீல் பார்த்து இந்த விரல் ரேகையே இல்லையே. இதே தான். இப்போ நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன்னா நான் சொல்கிறேன் நான். யோர் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வேறு என்ன ஆப்பை வேணா இருக்கட்டும், ஸ்னாப்சாட், யூடியூப், நீ எதில் இருந்தாலும் இதில் இருக்க இன்ஜினியர்ஸ், வேலை செய்கிற இன்ஜினியர்ஸ்க்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. யூனோ வாட் இஸ் தேர் ப்ரீமியம்? உன்னை எவ்வளோ நேரம் தூங்க விடாமல் இருக்கிறாங்களோ அவ்வளோக்கெல்லாம் அவங்களுக்கு பிஸ்னஸ். யோர் ஸ்லீப் டைம் இஸ் தேர் பிஸ்னஸ். போர்வை கீழே போட்டுட்டு இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு உள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அம்மா வரும்போது அப்படியே தலைகணிக்குள்ள அனுப்பிச்சிடுறோம்ல ஃபோனை. இது பண்ணுறவங்களாம் உனக்கே தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஆர் நாட் ஃபூலிங் எனிபடி, யூ ஆர் ஜஸ்ட் ஃபூலிங் யுவர் செல்ஃப். வீட்டுக்கு போய் நீங்கள் மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படிச்சுப்பார்.
Have we lost a generation to mobile phone? Have we lost a generation to a mobile phone? It is the most dangerous thing in your work. உன் கையிலே ஒரு டைம் பாம் வச்சுட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஒரு சவுண்ட் வரும். என்னென்னு வரும்? டிங் வருதா? என்னைக்காவது யோசிச்சிருக்கேன் அந்த சவுண்ட் ஏன் டுமில்னு வைக்கலன்னு? ஏன்னா there is a science behind it. அந்த டிங் அப்படின்னு அந்த சவுண்டு வரும்போது பிரெயின்லேருந்து டோபமைன் ரிலீஸ் ஆகும். அப்போது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்போம். நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? அவனுக்கு வந்துச்சு, நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஃபேஸ்புக்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை போட்டு ஏன் நம்மளுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் வரமாட்டேங்குது? இது பாதி பேர் ஃபேக் ப்ரொஃபைல் வர வச்சுருப்போம். பையனாக இருந்தால் பொண்ணு ஃபோட்டோ வச்சுருப்போம். இல்லை அங்கே ஒருத்தன் பார்க்குறாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நல்லா யோசிச்சுப்பாரு. இப்போது நம்ம என்ன, we always look for social recognition, கரெக்டாக? எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, எவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது, நம்ம எப்படி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம்? ஒரு ஆணியும் தேவையில்லை. நான் ஐம் a யூடியூப் இன்ஃப்ளூயன்சர். I have some 55,000 followers on Facebook, Instagramல or Twitterல, YouTube வீடியோவில் some of the videos have gone millions of views. It means nothing, my dear friends. நீ என்ன கண்டென்ட் போட்டாலும் உன்னை ப்ரேஸ் பண்ணுற சில பேர் இருப்பான், உன்னை கழுவி ஊற்றுறவன் சில பேர் இருப்பான். நான் போய் எஜுகேஷன் பற்றி பேசினா கீழே வந்து கமெண்ட் போடுவான் ஒருத்தன், ஒரு வந்துட்டாரா ஒரு எஜுகேஷனை பற்றி பேசுறது, விவசாயத்தை பற்றி பேசுகிறா. எனக்கு விவசாயத்தை பற்றி பேச தெரிஞ்சால் நான் ஏன்டா பேச மாட்டேன்? ஒரு ஃபோட்டோ போடுறீங்க, ஃபோட்டோ போட்டு யூ வாண்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஆங்க. நம்ம நல்லா யோசிப்பார், ரோட்டில் யார்கிட்டயே போயிட்டு தெரியாதவங்ககிட்ட போயிட்டு இந்த சட்டை எப்படி இருக்குது, ஹவ் am I looking அப்படின்னு கேட்டேன், லூஸாடா நீ படா. அதானே பண்ணுறோம் நம்ம சோஷியல் மீடியாவில். ஸோ வெரி சிம்பிள். இஃப் யூ வாண்ட் டு கிராக் நீட், if you want to crack any competitive exam, if you want to be simply successful in life, if you are able to limit your screen time, if you are able to limit your screen time, that is where you are going to be successful, period. அதனால வாழ்க்கையில் யார் பணக்காரன்னா யார் வீட்டில் பெரிய டிவி இருக்குன்றது கிடையாது, யார் வீட்டில் பெரிய லைப்ரரி இருக்குன்றது தான். whoever has the biggest library is the richest man in the world, not the guy who has the biggest TV, not the guy who has the swankiest phone. என்னோட இதில் நான் எப்போதுமே ஸ்க்ரீன் டைம் வச்சுருப்பேன். நான் when I go and write a post, when I post a video, I don't look into the comments. It means nothing. நீ நான் நல்லா பேசுகிறேன்னு சொல்கிறத வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? I would rather spend that time in developing myself. அப்போது உனக்கு பின்னாடி அந்த ஏஐ, அந்த ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓடிட்டு இருக்கு, which is nothing. நீ என்ன வீடியோ பார்க்குறியோ அதே மாதிரி வீடியோ தான் உனக்கு அடுத்து வரும். வடிவேல் காமெடி பார்க்குறியா, அதுமாரி வரும். ஏதாவது அசிங்கமான இன்டர்வியூ பார்க்குறியா, அதுதான் உனக்கு நிறையா வந்து விழும். டான்ஸ் வீடியோ பார்க்குறியா, அதுதான் நிறையா வந்து விழும். அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் வரும். நல்லா யோசிப்பார். நீ ஏதாவது ஒரு ஷூவை பற்றி பேசியிருப்ப, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண, அதே ஷூ ஆட் வரும். எப்படி வருதுன்னு யோசிச்சிருக்கியா? So which means you are being tracked. You go to Google headquarters, வேர்ல்ட் வைடு என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னு இது மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீ என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மலாம் அப்படியே பயங்கர சேஃபாக இருக்கோன்னு. அப்சல்யூட்லி நாட். ஸோ ஐம் நாட் சேயிங் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதேன்னு சொல்ல. சில பேர் நான் படிக்கிறதுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்றான், அதுவே டேஞ்சரஸ்ன்றேன் நான். இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஐஸ். தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் மொபைல் ஃபோன் பாரு தம்பி, அதுக்கப்புறம் உன்னோட விஷன் நார்மலாக இருக்கான்னு பாரு. மந்தமாக இருக்கும். யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் ஹெட்ஏக் இன் த பேக். பிரெயின் ஃபாக்னு ஒன்று இருக்கும். யூ வில் ஒரு மந்தத்தன்மையை அடைவ. You will lose your ability to creatively think. அப்போ என்ன பண்ணலாம்? நீ ஒரு ஃபோக்கஸாக, see that is what they say, if you want to be successful in life, they say focus, attitude and discipline. attitude நம்ம பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். ஜெயிக்கிறதுக்கான attitude நம்மளுக்கு தேவை. தாகமுள்ள குதிரை தான் போய் தண்ணி குடிக்கும். ஜெயிக்கணும்னு இருக்கவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்களா எல்லாரும்? ரைட். 100 மீட்டர் டேஷ் பார்த்தீங்களா? ரைட். வின்னருக்கும் ரன்னருக்கும் வாட் வாஸ் த டிஃபரன்ஸ்? 0.0005 செகண்ட்ஸ். எவ்வளவு? 0.0005 செகண்ட்ஸ். அடுத்த 4 வருஷத்துக்கு ஜெயிச்சவன் தான் ஒலிம்பிக் சாம்பியன். நோவா லைல்ஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மேன் பை 0.0005 செகண்ட்ஸ். இப்போ இந்த செகண்ட் வந்தவன் என்னதை பண்ணான்? அடுத்த 4 வருஷத்துக்கு அவன் ஒலிம்பிக் சாம்பியன் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ a lot of things. நீட் எக்ஸாம் நீ இந்த ஒரு வருஷம் எழுதுனா அடுத்த வருஷம் எழுதுவேன், அதுக்கு அடுத்த வருஷம் எழுதுவேன், வாட் எவர் டைம் பீரியட் தே கிவ் யூ. பட் அந்த ஜெயிக்கணுன்ற ஆட்டிடியூட் இருக்கணும், அவன் ஜெயிச்சிருவான். பட் மற்ற 2 விஷயம் எப்படி சொல்லிக் கொடுக்குறது? ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின்.
Your ability to focus on something alone will get you success. இதில் யாரெல்லாம் புளியங்கொட்டை வச்சு விளையாண்டுருக்கீங்க? நல்லா தேய்ச்சிட்டு பக்கத்தில் தொடையில் வச்சுருவோம் நறுக்குன்னு. சரி, பூத கண்ணாடி வாட் இஸ் இட் டூ? சரி, இது யாரெல்லாம் பண்ணியிருக்கா? ஃப்ரெண்டு அப்பாவியாக உட்காந்துருக்கும் போது சூரிய வெளிச்சத்தை நேரம் தொடையில் வச்சு சுருக்குன்னு சூடு வர மாதிரி பண்ணியிருக்கோமா? ஃபோக்கஸ் இஸ் நத்திங் பட் யுவர் பூத கண்ணாடி தான். என்னால் ஒரு விஷயத்தை எவ்வளோ டைம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்? என்னால் சின்ன வயசில் உங்கள் ஏஜில் நான் சொல்கிறேன் 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் உட்காந்து படிக்க முடியாது. எங்கள் அம்மா என்ன ஒரு ரூமில் போட்டு கதவை செஞ்சிருவாங்க, இதை முடிச்சுட்டு தான் வரணும்னுவாங்க. சில குழந்தைங்க இருக்குது, உள்ளே போச்சுன்னா காது வழியாலாம் மூளை வரும், படித்து முடித்து கரைச்சி குடிச்சிட்டு தான் வெளில வரும். கடவுளோடைய படைப்பில் வினோத பிறவிகள் இவங்கெல்லாம். இப்போ என்ன மாதிரி வினோத பிறவிகளை நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? என்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ரூம்குள்ளே இருக்க முடியாது. 10 நிமிஷத்தில் வெளில வருவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா? தண்ணி. ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்கலாம், ஆனால் நம்ம அதை வரமான மாட்டோம். தண்ணி. கிச்சனில் போய் குடிச்சிட்டு வா. அப்புறம் அப்படியே பார்த்து போவேன். 10 நிமிஷம் கழிச்சு வெளில வருவேன். இப்போ என்ன? பாத்ரூம். தண்ணி குடிச்சா பாத்ரூம் போகணும்ல. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவேன். இப்போ என்னடா? இல்லை, நீ அப்பாவை என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். பக்கத்து வீட்டில் காலிங் பெல் அடிச்சிருக்கோம், நம்ம போய் கதவு திறப்போம். ஏய் என்னடா? இல்லை பெல் அடித்த மாதிரி இருந்தது. நார்மல் நாளில் நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம், பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். அம்மா கிச்சன், டேய் பெல் அடிக்குதுடா பாடுறா என்ன, நீ வந்து பாருமா. படிக்கிறப்போ நம்மளுக்கு படிப்பில் ஃபோக்கஸ் இல்லை, அந்த 10 நிமிஷம் தான் நம்மளால டிஸ்ட்ராக்ஷன். இப்போ என்ன போய் நீ 1 மணி நேரம் உட்காந்து படினா படிக்கிறது கஷ்டம். அங்கே தான் பாமடோரான்ற கான்செப்ட் இருக்குது. ஐம் ஷூர் யுவர் டீச்சர்ஸ் would have taught about this. At one stretch, some students can sit and study, but the science tells you over and over again, long period of study does not help you. They say Pomodoro as a concept, 20 minutes of focused study, 5-minute break, and another 20 minutes of focused study and 5-minute break. நம்மளுங்க என்ன பண்ணுவான்னா 5 minute study and 20 minute break எடுப்பான். அந்த பருப்பு வேகாது. ஸோ 20 நிமிஷம் ஃபோக்கஸ்டாக படி, 5 நிமிஷம் பிரேக் எடு. அந்த 5 நிமிஷத்தை ஃபோனை பார்க்காத, அப்போ அந்த பிரேக் 5 நிமிஷத்தில் இருக்காது. தேசை நீ படிக்கிற கண்ணுக்கு ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா லுக் அட் சம் க்ரீனரி, டேக் சம் ஃப்ரெஷ் ஏர், டேக் அ லீப் ஆஃப் ஃப்ரெஷ் பிரெத். அவர் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதிக்கோ. இப்போ நான் வந்து என்னால் இப்போ ஐ டூ 2 things at the same time. I walk and I read. ரீடுனா ஆடிபிளில் புக்கு கேட்பேன் நான். ரீசன்சி எஃபெக்ட்னு இருக்குது. நீ 1 மணி நேரம் படிச்சனா கடைசியாக படித்த சில விஷயம் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ யூஸ் பாமடோரா ஆஸ் அ கான்செப்ட். 20 நிமிஷம் படி, 5 நிமிஷம் பிரேக் எடு, 20 நிமிஷம் படி, 5 நிமிஷம் பிரேக் எடு. அப்படி இருக்கும்போது your focus becomes much better. அந்த ஃபோக்கஸை 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆக்கும் போது you tend to be successful. ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், யூ ஹாவ் டு எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன். ரொம்ப சிம்பிள், எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன். இப்போது என் ஃப்ரெண்டு சொன்னான், அவனுக்கு வந்து கேக்னா வீக்னஸ், பேஸ்ட்ரினா வீக்னஸ். கடையில் போய் கேக்கு ஃபுல்லாக அந்த மஃபின்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடுவான். ஆள் நல்லா இவ்வளோ குண்டாக இருப்பான், மத்திய பிரதேசம்லாம் வளர்ந்து போய். ஆனால் அவருக்கு வந்து டயட்டில் இருக்கணும்னு ஆசை. என்கிட்ட கேட்டான், அவங்ககிட்ட, டேய் எனக்கு இந்த கேக் மேலே ரொம்ப டெம்டேஷன், வாங்கி வந்து வச்சுப்பான். நான் சொன்னேன், வாங்காத. இல்லைடா அது கஷ்டம்டா அப்படின்னு. ஃப்ரிட்ஜை திறந்தாலே அந்த அழகழகாக அந்த கேக் இருக்கும்போது அதை தான் சாப்பிடணும்னு தோணுது. ஐ டோல்ட் ஹிம் a very simple thing. உன் ஃப்ரிட்ஜில் கேக்கெல்லாம் உள்ளே தள்ளிடு. நீ திறக்கும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வெறும் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோ. தட் இஸ் வாட் யூ வில் ஈட் ஃபர்ஸ்ட். செகண்ட், அது வாங்குறதை நிறுத்து. வீட்டில் அது இருந்தால் தானே சாப்பிட தோணுது, அது வாங்குறதை நிறுத்து. தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன். சிமிலர்லி நீ படிக்கும் போது தயவு செஞ்சு இதை வெளியில் வச்சுட்டு போயிடு. கீப் திஸ் அவுட், பக்கத்தில் வச்சுக்காத. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்பான், படிச்சு முடிச்சிட்டியா? ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்டு. அந்த ஆணி தேவையே இல்லை நம்மளுக்கு. எப்படி இருந்தாலும் ஒருத்தருப்பான், நீ அவனை படிச்சிட்டியான்னு கேட்டுப்பாரு, அவன் சொல்லுவான், இல்லைடா எங்கள் பாட்டி செத்துட்டாங்கடா. அந்த பாட்டியை 17 தடவை போட்டுருப்பானுங்க, கரண்ட்டே இல்லைடா. ஆனால் அடுத்த நாள் நல்ல மார்க் வாங்கும். ஸோ உனக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன். இப்போ எனக்கு when I focus on something, உங்களுக்கு புத்தகம் படிக்கிற ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா இந்த புக் படிச்சு பாருங்க. டீப் ஒர்க் அப்படின்னு ஒரு புக் இருக்கு பை கார்ல் நியூபாட். அவர் சொல்றாரு, unfortunately the profession that you are going to choose if you want to be a doctor, your focus is the most prized possession that you have. 8 மணி நேரம் 9 மணி நேரம் சர்ஜரி பண்ணுமே, ரைட் கிட்னி எடுக்கிறதுக்கு பதிலாக லெஃப்ட் கிட்னி எடுத்துட்டேன்னா, ஐயோ குப்புறப்படுத்திட்டீங்களா, சாரி இந்த கிட்னி எடுத்துட்டேனே. இந்த நர்வை கட் பண்ணுறதுக்கு பதிலாக வேற நர்வை கட் பண்ணிட்டீங்கன்னா, உள்ள போன 15 காட்டன் பால்ல 14 தான் எடுத்துருக்கீங்க, 15 உள்ளே இருக்கே. அப்போ your focus is absolutely critical. அது திடீர்னு வராது தம்புச்செல்லம்.
அப்போ எலிமினேட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன். எதெல்லாம் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறன்றதை பாரு. அப்போ அதை எலிமினேட் பண்ணிகிட்டே வா. நான் தான் சொல்கிறேன். நான் உதாரணம் வந்து என்னோட லைஃப் லெசன் தான் நான் சொல்கிறேன். நான் இந்த ஜென்ரேஷன் இப்போ இங்கே இருக்க சேர்மன் இந்த ஜென்ரேஷன் சார் உங்களுக்குலாம் ஒளியும் ஒளியும்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சுனே இருக்கா சார் தூர்தர்ஷனில். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது டிவியில் பார்க்கணுன்னா ஒளியும் ஒளியும்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. ஃப்ரைடே அன்னைக்கு 7:35 போடுவோம் தூர்தர்ஷனில் அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. 7:30 7:35 வரைக்கும் நியூஸ் வாசிப்பாங்க ஒரு அம்மா. அவங்க நியூஸ் வாசிக்கிறத விட வீட்டில் இருக்க பெண்மணிகள்லாம் அவங்க என்ன சாரி கட்டியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அழகழகாக இருக்குது சாரி. 7:35 8 மணி வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். வாஷிங் பவுடர் நிர்மா, உங்கள் ஆயா வீட்டில் கூர்மா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் 25 நிமிஷம் குடும்பமாக உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். 8 மணிக்கு பாட்டு போடுவான். 6 சினிமா பாட்டு. இன்றைக்கி அந்த 6 சினிமா பாட்டு தான் சன் மியூசிக், கே மியூசிக், ஆதித்யா சேனல் இதில் 24 மணி நேரம் நீங்கள் பார்க்குற மியூசிக் ப்ரோக்ராம். அப்போ வாட் வாஸ் ப்ரீமியம் ஃபார் அஸ் 6 பாட்டு தான் உனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் இன்றைக்கி நீ என்டர்டெயின்மெண்ட்டே ஃபோக்கஸாக பார்க்க முடியுதா? சன் டிவியில் உங்கள் இளைய தளபதி நடித்த திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன ஒரு படம் போடுறாங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்ன பண்ணுறோம்? பச்சாக் அப்படின்ட்டு விஜய் டிவி போய்டுவோம். அங்கே இளைய தளபதி நடித்த இன்னொரு படம் பார்க்குறீங்க. அங்கேருந்து ஜி டிவி போயிடுறீங்க, அங்கேருந்து கலர்ஸ் டிவிக்கு போயிடுறீங்க. 6 மணி நேரம் படம் பார்த்தீங்க. என்ன படம் பார்த்தோன்னு உங்களுக்கும் தெரியாது, கடவுளுக்கும் தெரியாது. ஆனால் அம்மா கேட்பாங்க, என்னடா பார்த்தேன்? டிவி பார்த்தேன். என்டர்டெயின்மெண்ட் கூட நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையே. அப்போ லேர்ன் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். அதுக்கு ஒரே வழி எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷன் சில பேருக்கு ஃபோனாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு சில விஷயமா இருக்கலாம். யாரெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறீங்களோ யூ வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஆக்டிவிட்டி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ். ஒரே ஒரு முயலை தோர்த்து அந்த ஒரு முயல் டயர்டாகிற வரைக்கும் போய் பிடி. கொக்கோ விளையாண்டுனீங்கன்னா உங்களுக்கு புரியும். 3 பேர் ஓடுவாங்க, 9 பேர் சேஸ் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தன் டயர்டாக இருக்கும் போது என்ன பண்ணுவான், 2வது பிளேயர் போய் நடுவில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். எந்த டீம்லாம் அந்த 2வது வரவனை துரத்துறாங்களோ ஃபஸ்ட்டு ஓடனவனுக்கு டயர்ட் ஆகாது. இப்போ அவன் பிரேக் எடுத்துப்பான். அண்ட் யூ வில் நெவர் பி ஏபிள் டு கெட் ஆல் யுவர் ரேபிட்ஸ். அப்போ உனக்கு ஃபோக்கஸ் இது மட்டும்தான் அப்படின்னா கோ ஆஃப்டர் இட். ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ், தேர் இஸ் நத்திங் தட் யூ வில் சக்சீட் விதவுட் சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறியோ that is what you are going to get sometime later as a reward. இன்னைக்கு நான் ஜாலியாக இருக்கணும், எல்லாம் எது ஈஸியாக இருக்கணும். அதனால நீங்கள் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, வாட் இஸ் ஈஸி இஸ் நாட் ரைட் அண்ட் வாட் இஸ் ரைட் இஸ் நாட் ஈஸி. நீட் இஸ் நாட் ஈஸி, நீட் இஸ் த ரைட் திங் ஃபார் யூ அப்படின்னா தென் யூ ஹாவ் டு கோ த்ரூ த கிரைண்ட். இப்போ சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ உன் பக்கத்து வீட்டு பையன் தெருவில் போய் கிரிக்கெட் விளையாடுவான், அந்த டைமில் நீ படிச்சு தான் ஆகணும், உனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா. அந்த லாஸ்ட் பாயிண்ட் வித் விச் வி வில் க்ளோஸ். இது எல்லாம் சூப்பர். ஆனால் வீட்டில் ஒரு டம்மி பீஸ் ஒன்று இருக்கும். யார் அது? பெத்தல்ல படிக்க வை அப்படின்ற ஒரு கேரக்டர், அப்பா அம்மான்றது. அண்ட் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், நம்மளுக்கு எப்படின்னா இந்த 6ஆம் கிளாஸ் வரைக்கும்லாம் ஓகே. இதுக்கப்புறம் வர ஸ்டேஜில் இந்த 8ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கிராஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் யாருக்கு இருக்குன்னா பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். கிராஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். அது தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். அது ஒரு டிகிரி வேரி ஆகும். அது உச்சக்கட்டத்தில் எப்போ போனால் 23 27 வயசு வரைக்கும் அது உச்சக்கட்டத்தில் இருக்கும். அதாவது பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ்க்கு அப்பா தான் ஹீரோவாக இருக்கும், அம்மா தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரும்போது எங்கள் அப்பாக்கெலாம் அவ்வளோ தெரியாது, எங்கள் அம்மாக்கெலாம் அவ்வளோ தெரியாதுன்னு தோணும். 12ஆம் கிளாஸ் வரும்போது ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாம் தெரியும், ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு பெரிய மரியாதை இருக்காது. காலேஜ் போகும்போது சுத்தமாக மரியாதை இருக்காது. ஏடிஎம் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அவங்கள பைசா கொடு வாங்கணும்ல, காலேஜில் கேட்குறாங்க, ஸ்கூலில் இது கேட்குறாங்க அப்படி. ஆனால் லைஃப் எப்படின்னா, பை த டைம் யூ ரீச் 40 யூ வுட் வாண்ட் டு கன்சல்ட் எவ்ரி திங் வித் யோர் டேட் அண்ட் மாம். நாட் ஆல் ஆஃப் அஸ் வில் பி லக்கி. 720 பேருக்கு அப்பா அம்மா கிடையாது. 720 of them of your age அப்பா அம்மா கிடையாது. அவங்க படுற கஷ்டம் என்னன்னு நான் பார்த்துருக்கேன். நான் அதில் முக்கால்வாசி பேர் என் ஃபோன் நம்பரை அப்பான்னு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லுவா, வேறு எதுனாலையும் இல்லை சார், அப்பா காலிங் அப்படின்னு பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மெனி ஆஃப் தெம் டோன்ட் ஹேவ் தட் நம்பர் இன் தேர் ஃபோன். கேன் யூ இமேஜின்? இன்றைக்கி உனக்கு அப்பாவோ அம்மாவோ ஃபோன் பண்ணும்போது we take it for granted. நாளைக்கு அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அருமை தெரியவே தெரியாதுன்றது. இருக்கிற வரைக்கும் we need to respect them. Please come, please understand. எவ்வளோ பெரிய டாக்டர், எவ்வளோ பெரிய கொம்பனவனாயிடு,
அந்த ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம மனுஷ ஜென்மமாக இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு 2 குட்டி கதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அருப்புக்கோட்டைன்ற ஒரு ஊரில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்காக நான் போயிருந்தேன், ஸ்டூடெண்ட் செலெக்ஷனுக்கு. அப்போ அதில் ஒரு பையன் வந்து 175 மார்க் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வச்சுருக்கான். அவனை நான் கேட்டேன், தம்பி நீ இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. அவன் வேறு என்ன ரீசன் சொல்லியிருந்தாலும் நான் ஓகே சொல்லியிருப்பேன். என்கிட்ட சொல்கிறான், எங்கள் அப்பா சரியில்லை சார் அப்படின்னா. என்னடாச்சு அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு துபாயிலெல்லாம் வேலை கிடச்சிது, கொத்தனாரா, அவர் போக மாட்டேன்ட்டார். இங்கேயே உட்காந்து டீ கடையில் டீ ஆற்றிட்டு இருக்காரு. என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சார். எங்கள் மாமா பசங்கள்லாம் பாருங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. நான் சொன்னேன், அப்படியா, சரி காரில் ஏறு அப்படின்ட்டு அவனையும் அவங்க அம்மாவையும் காரில் ஏற்றிட்டு உங்கள் அப்பாவோட டீ கடை எங்கே இருக்குன்னு காமி. அப்போ தூரத்துலேருந்து போய் அந்த கடை, இப்போ அந்த மேம் உட்காந்துருக்க இடத்துல டீ கடை இருக்குது, நாங்கள் இங்கே உட்காந்து இங்கே காரில் நிறுத்திட்டு இருக்கோம். நான் கேட்டேன், யாரா அதில் அவங்க அப்பா அப்படின்னு. இந்த வெளில டீ ஆற்றிட்டு இருக்காரு பாருங்க, அவர் தான் எங்கள் அப்பா. அவரோட கிடையாது. இல்லை இல்லை இல்லை, அது எங்கள் சொந்தக்காரன் கடை, அங்கே தான் ஒரு டீ மாஸ்டராக வேலை செய்கிறாரு. நான் கேட்டேன், உங்கள் அப்பா காலையில் எத்தனை மணிக்கிட்ட போவார் டீ கடைக்கு அப்படின்னு. அவனுக்கு தெரில. அவங்க அம்மா பார்க்குறான், எத்தனை மணிக்குமா போவார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பார்ப்பா, 3:30 மணிக்கு கிளம்பிடுவார், 4 மணிக்கு டீ கடை திறக்கணும். சரி எப்படா வருவார் அப்படின்னு. அதுவும் தெரில. அவங்க அம்மாவை கேட்குறான், 11 மணிக்கு வருவார் நைட்டு. இப்போ டீ கடைக்கு போகிறோம். நான் போனோன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் என்னை பார்த்தோன்னே. வாங்க 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 சார், ஒரு ஸ்பெஷல் டீ போட்டு கொடுத்தாரு. அவர் போட்டிருந்த ஒயிட் பனியில் அங்கங்கே ஓட்டை, வேர்வையை துடைக்க ஒரு துண்டு, லுங்கி, அந்த பட்டாப்பட்டி ட்ரௌசர் போட்டு தான் டீ ஆற்றிட்டு இருக்காரு. ஓனர் அங்கே கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கார். நான் டீ குடிச்சிட்டே அந்த பையன்கிட்ட கேட்டேன், உங்கள் அப்பா எவ்வளோ நேரம் உட்காருவாருன்னு கேளு அப்படின்னு. அவனுக்கு புரியல. உங்கள் அப்பா எவ்வளோ நேரம் உட்காருவாருன்னு கேளு அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், ஓனரை பார்த்து கேட்டான். அவன் ஓனரை மாமான்னு தான் கூப்பிட்றான். மாமா அப்பா எவ்வளோ நேரம் உட்காருவார் அப்படின்னு. ஓனர் சொல்கிறாரு, காலைல உங்கள் அப்பா 4 மணிக்கு வருவார்ல, மதியானம் 2லேருந்து 2:30 சாப்பிட்ற டைமு, அப்போ அந்த அரச மரத்தடியில் போய் உட்காருவார், அப்போ அங்கே தான் குத்த வைப்பார் அப்படின்னாரு. அப்போ நான் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், என்றைக்கே யோசிச்சிருக்கா தம்பி, உங்கள் அப்பா 3 மணிக்கு எந்திரிக்கிறார் காலையில், 4 மணியில் இருந்து மனுஷன் நைட் 11 மணி வரைக்கும் நின்றுட்டே டீ ஆத்துறாரு. அவருக்கு நடுவில் பிரேக் அப்படின்னா 1/2 hour, 2 to 2:30. இந்த அப்பாவை தான் நீ சரியில்லைன்றியா அப்படின்னு. அவனுக்கு புரியல. இல்லை சார், அவர் துபாயில் கொத்தனார் வேலைக்கு போயிருந்தாருன்னா நான் நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் இதே தான் திருப்பி சொல்கிறான். அவங்க அப்பா சாப்பிடும்போது பழைய சோறு அது சாப்பிட்றாரு மத்தியானம். நான் அவர் கூட உட்காந்துருக்கேன் அரச மரத்தடியில். நான் அவன் பையனை விட்டு கொடுக்கல. அந்த பையனை அவங்க அப்பா கிட்ட கேட்குறேன், சார் உங்களுக்கு துபாயில் வேலை கிடச்சிதாமே, நீ ஏன் போகல அப்படின்னு. சொல்கிறாரு, ஒத்த பிள்ளையே பெற்று வச்சுருக்கேன் சார், ஒத்த பிள்ளையே பெற்று வச்சுருக்கேன். இந்த ஊர் சரியில்லை சார், உள்ள குடிகார பசங்க. கரெக்ட் தான், நான் அங்கே போயிருந்தேன்னா இன்னும் பணங்காசு சம்பாரிச்சிருக்கலாம் சார். பட் இவன் எங்கேயா பாதம் மாறி போயிடுவான்ட்டு கொஞ்சம் என்னோட பார்வையிலே இருக்கட்டுமேனு வச்சுருக்கேன் சார் நான். ஒன்று சார், அவர் சொல்கிறார், சார் புள்ள தங்கமான புள்ள சார், அவன் மட்டும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தானா 190க்கு மேலே வாங்கியிருப்பான் சார். நான் தான் சார் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டேன், கொஞ்சம் நல்ல சீட்டு வாங்கி கொடுங்கன்னு. அப்போது அப்பா என்ன கஷ்டப்படுறாருன்றது சுத்தமாக பிள்ளைக்கு புரியல. I only ask you a simple question. நீ எப்படி இங்கே உட்காந்துருக்க இன்னைக்கு? Who's paying the fees? எங்கேருந்து கடன் வாங்கியிருக்காங்க? யார் வீட்டிலலாம் நோட் அடிக்கிறப்பா, எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி தெரியுமா, அதனால தான் என்ன கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டுருக்காங்க. ஆர் உங்கள் அப்பா அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? And how many of you think your father and mother's job is very easy? How many of you think it's very easy? ஐடியில் வேலை செய்யலாம், எதில் வேணால் வேலை செய்யலாம். இப்போ நான் அப்படி நின்று பேசிகிட்டு இருக்கேன்ல, யூ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி. நோ, இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ஃபுல் டே நின்றுட்டு உங்கள் டீச்சர்ஸ் நிறைய பேர் நின்றுட்டு கிளாஸ் எடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளு, அந்த சேரில் போய் உட்காரும் போது இந்த பேக் வலிக்கும், அது எவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குன்னு கேட்டுப்பார். ஒரு ஃபுல் டே கிளாஸ் எடுக்கும், மேம் வந்து ப்ளீஸ் ரிமைன் சைலண்ட், வேறு எதுனாலும் கிடையாது. நீ சைலண்ட் இல்லைன்னா அவங்க கத்தி பேசணும். இன்றைக்கி நான் மைக் வச்சு பேசிகிட்டு இருக்கேன், இந்த மைக் இல்லைன்னா நினச்சிப்பாரு, வீட்டுக்கு போனால் பேசுறது கஷ்டம், தொண்டை வலிக்கும். வீட்டில் யாராவது கத்தி பேசுறதை கேட்டால் டீச்சர்ஸ் கெட் இரிட்டேட்டட். இது பேசிட்டு போய் அங்கே உட்காந்தோன்னா இந்த குறுக்கு வலிக்குன்னுவாங்க, அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதில் யாராவது அப்பா வந்து உங்ககிட்ட கால் நீட்டி தம்பி கொஞ்சம் பிடிச்சி விடுன்னு சொல்லியிருக்காங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா ஏன் சொல்கிறாங்கன்னு? மசாஜ் பண்ணி விடுறதுக்கா? If they've said that, it means your father has a job which is physically taxing. கை கீழே போட்டுக்கோ. உன்னால பெரிய ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாது, நீ கையை எங்கே வச்சனா கொஞ்சம் நல்லா இருக்கும், it feels good. So please understand, respect. நீ இங்கே உட்கார்ந்துருக்கனா அதுக்கான absolute reason is your parents.
and we never say thank you to them. We never say we love you. ஊரில் இருக்க வேற எல்லார்கிட்டையும் சொல்லுவோம், அம்மா கிட்ட சொல்ல மாட்டோம், அப்பா கிட்ட சொல்ல மாட்டோம். இல்லை, சாப்பிட போகிற, விளையாண்டு வர, செம்ம பசிக்குது, தோசை சாப்பிட ஆரம்பிக்கிற, உங்கள் அம்மா நார்மல் தோசை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, 6 தோசை சாப்பிட்ட, 7வது தோசை பார்த்தோன்னா கொஞ்சம் ரவை மிக்ஸ் ஆகி வருது, ரவா தோசை ஆகிடுது. The reason, மாவு காலி. Your mom is now wondering, ஐயோ பிள்ளைக்கு பசிக்குதேன்னு சாப்பிட்றாங்க, தோசை போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம என்னைக்குமே அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டது கிடையாது. இன்னைக்கு சாப்பாடு சூப்பர்மா அப்படின்னு நம்ம சொன்னதும் கிடையாது. These are small gestures. And one more incident, this happened at Infosys. என்னோட கலீகோட பையன், அவனை ரொம்ப நாளாக தெரியும், எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். திடீர்னு என் கலீகன்னு சொல்கிறாரு, டே என்னன்னு தெரியலடா, மதிக்கவே மாட்டான், என்ன எரிஞ்சு விழுறான், என் முகத்திலையும் முழிக்க மாட்டான். அப்போ நான் அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறேன், என்னடா ஆச்சு அப்படின்னு. நான் சொல்கிறேன், அங்கிள் அந்த ஆளுக்கு விவசாயே இல்லைன்றான் அவங்க அப்பாவை. நான் சொன்னேன், டே என்னடா சொல்கிறேன்னு. இல்லை அவருக்கு எல்லாமே என் தங்கச்சி தான், நான் இருக்கனா இல்லையான்றது கூட தெரியாது அவருக்கு. எது கேட்டாலும் அதை இந்த ஏஜில் அப்பாவை தான் நம்ம ரொம்ப ஹேட் பண்ணுவோம். அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு. அப்பா மாதிரி ஒரு டம்மி பீஸ் யாருமே கிடையாது. வீட்டில் தான் ஏய் அப்படின்னு இருக்கும், வெளியில் போய் நாயடி பேயடி வாங்கும். அப்போது அந்த பையன்கிட்ட நான் சொல்கிறேன், சரிங்க வா என்ன பிரச்சனை உனக்கு. அவன் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறான், தங்கச்சிக்கு தான் எல்லாமே. அப்போ நான் சொன்னேன், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ அப்பாவை எப்படா பார்ப்பேன். இல்லை நான் அவர் போன பிறகு தான் நான் காலேஜுக்கு கிளம்பி போவேன். சரி வர்றது அவர் வந்து ரூமுக்குள்ளே போன பிறகு தான் நான் வருவேன், நான் லேட் நைட் தான் வருவேன், சாப்பிட்றதெல்லாம் என் ரூம்லேயே சாப்பிட்டுப்பேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரே 1 வாரம் இது பண்ணு, 1 வாரத்துக்கு மட்டும் நீ உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி காலேஜ்லேருந்து வந்துடு, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அவன் சொன்னான், அங்கிள் என்ன அங்கிள் நடக்க போகுது, நீ எனக்கு 1 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு. அவங்க வீடு எப்படி இருக்கும்னா, நடுவில் பார்க்கிங் லாட்டு, இந்த சைடு அப்பா அம்மாவோட பெட்ரூம், இந்த பக்கம் அவனோட பெட்ரூம், பின்னாடி அவன் தங்கச்சி பெட்ரூம் இருக்குது, 4 பேர் தான். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தோன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். முதல் நாள் என்ன பண்ணியிருக்கான், தலைவர் காலேஜ் முடிச்சு சீக்கிரமாக வந்துட்டார், 5:30 மணிக்கெலாம் வந்துட்டார். அவங்க அப்பா ஒரு 7 மணிக்கு வராரு. ஜன்னல்கிட்டேருந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்குறான். அவங்க அப்பா உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி போர்ட்டிகோவில் ஷூவை கழட்டி, சாக்ஸ் கழட்டி ஷூவில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, தம்பி வந்துட்டானா, தம்பி வந்துட்டானா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. ஸோ முதல் நாள். அப்புறம் உள்ளே வந்தோன்னா அவங்க டைனிங் டேபிளில் டீ குடிக்கும் போது பேசும்போது உள்ளேருந்து ஒட்டு கேட்குறாரு நம்மால். அப்பா என்ன அவனை சும்மா திட்டிகிட்டே இருக்காதிரி, அவன் ஏற்கனவே என் மேலே கோவமாக இருக்கான், அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு அவன் படுத்துட்டான். ஒரு 1 மணிக்கு உள்ள ஒரு உருவம் வருது. வந்து அவங்க அப்பா உட்காந்து, பையன் தூங்கிட்டு இருக்கிறான், பெட்டில் உட்காந்து கொஞ்சம் நெத்தியை தடவி விட்டுட்டு, போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு, நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்க அப்பா போகிறாரு. சரியா, இது நடந்தது திங்கக்கிழமை. அவங்க பையன் என்ன நினச்சிருக்கா, இது ஏதோ யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு. டியூஸ்டே அன்னைக்கு அதே மாதிரி அப்பா வராரு, ஷூவை கழட்டுறாரு, சாக்ஸை போடுறாரு, தம்பி வந்துட்டானான்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு கேட்குறது அவனை பற்றி தான் கேட்குறாரு. அன்றைக்கி நைட்டு அதே மாதிரி நைட்டு 1 மணிக்கு. இன்றைக்கி அவனால் தூங்க முடியல, அவங்க அப்பா வரானான்னு பார்க்குறான், நைட் தூங்க முடியல, அதே மாதிரி நெத்தியை தடவி கொடுக்குறாரு, முத்தம் கொடுக்குறாரு, கொஞ்ச நேரம் உட்காந்து அவனே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா பைசா எடுத்து அவன் பைசா பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறாரு. இவ்வளோ நாள் அவன் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க அம்மா தான் பைசா கொடுத்துட்ருக்குறாங்கன்னு. அப்பா தான் சொல்லி வச்சுருக்காரு. புதன்கிழமை சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி தேம்பி அழுகுறான் என்கிட்ட. இப்போ எனக்கு பயம் ஆயிடுச்சு, என்னடா அவன் ஃபோன் பண்ணி அழுகுறான், அவங்க அப்பாவுக்கு எதாவது ஆயிடுச்சா என்னன்ட்டு. என்னடா ஆச்சுன்னு. அப்போ அவன் சொல்கிறான், அங்கிள் எவ்வளோ நாள் எங்கள் அப்பாவை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன், அவர் என்னை தம்பின்னு கூப்பிட்றாரு, எனக்கு அதுவே தெரியாது. உள்ளே வந்தோன்னே என் தங்கச்சி பற்றிலாம் எதுவும் கேட்கல, என்ன தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. நைட்டு வந்து உட்கார்றாரு. எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் டெய்லி உங்கள் அப்பா தாண்டா பண்ணுவார் அப்படின்றார். நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு உன் ரூமுக்கு தாண்டா வருவார் அவர் அப்படின்னு. இவரை தான் அங்கிள் நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட கேட்டார், அங்கிள் இது யார் அங்கிள், அவர் உங்ககிட்ட சொன்னார் அங்கிள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைடா. அப்போ உங்களுக்கு எப்படி அங்கிள் தெரியும்? எல்லா அப்பாவும் அப்படி தான்டா, எங்கள் அப்பா அப்படி தான். இன்றைக்கி நான் வெளியில் கிளம்புனா என் ஷூ எடுத்து வைக்கிறாரு எங்கள் அப்பா, வெளில பாலிஷ் போடுவார் எங்கள் அப்பா, சொன்னால் கேட்க மாட்டார். அண்ட் ஐ ஹவ் அ சன் ஹூ இஸ் 20 years old. ஃபஸ்ட் திங் ஐ கால் மை வைஃப் அண்ட் சே, வந்துட்டானா தம்பி வந்துட்டானா, இஸ் ஹி ஓகே? அண்ட் that's what fathers are made of. Never disrespect them. அவங்க உங்ககிட்ட மறைப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். That's not how they are. அம்மாவால் லவ்வர் காமிக்க முடியும், அஃபெக்ஷனை காமிக்க முடியும். ஃபாதர்ஸ் செல்டம் டு. அவங்க உங்களுக்கு வந்து டச் பண்ணக்கூட மாட்டாங்க, ரொம்ப அப்படின்னு தொடக்கூட மாட்டாங்க. ஏன்னா யூ வில் பி வெரி அன்கம்ஃபர்டபுள். நீ கடற்கடன்னு போய் அம்மாவை கட்டி பிடிச்சிருவ, கரெக்டா?
கரெக்டா? You will go and hug your mother. You will not do that with your father. And a father will maintain a distance. But all that I'm trying to tell you is disrespecting parents. நீ ஃபோனில் உட்காந்துருக்கும்போது சொல்லனா வல்லுன்னு கொலைக்காத. அவன் சொல்லும் போது நினைச்சு பாரு, ஒரே நிமிஷம், இது யாருக்காக சொல்றாங்க? இது யாருக்காக சொல்றாங்க? எதுக்காக நீ இங்க இருக்கிற? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? அண்ட் தட்ஸ் வாட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீ லைஃப்ல எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே, இஃப் யூ கேன் நாட் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், இஃப் யூ கான்ட் ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ், ஸ்பெஷலாக இங்கே நிற்கிறாங்க, நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக அவங்க டீச்சர்ஸ் நின்றுட்டே தான் இருக்காங்க. யூ ஆர் நத்திங் விதவுட் தெம். யூ ஆர் நத்திங். யூ ஆர் ஜீரோ. யூ ஆர் ஆல் ஜீரோ விதவுட் தெம். அதனால த கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இது மட்டும் இருந்துட்டோம். நான் எங்கள் பிரின்சிபலை பற்றி சொன்னேன். எங்கள் பிரின்சிபல், நான் வந்து காலேஜ் போயிட்டேன், அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நார்த் இந்தியா போயிட்டாங்க. 25 வருஷம் ஐ லாஸ்ட் டச் வித் ஹர். அவங்கள பற்றி நான் பேசாத மேடைகளே கிடையாது. இன்றைக்கி 3000 மேடை இருக்குன்னா 3000 மேடையிலையும் எங்கள் பிரின்சிபலை பற்றி பேசியிருக்கேன். டாக்டர் புஷ்கலாவை பற்றி பேசியிருக்கேன். எனக்கு என்னென்னா, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் போது எங்கள் பிரின்சிபலை பார்த்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மேடம் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு. ஃபைனலாக என்ன ஆச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், டே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் நான் பிரின்சிபல் மேடமை பார்த்தேன், அவங்க தான் அது, இப்போ எனக்கு அவங்கள போய் பார்க்கணும். என்னைக்கிடா பார்த்தேன் அப்படின்னாங்க. ஒரு வியாழக்கிழமை பார்த்தேன் அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த 3 மாதம் வியாழக்கிழமை அந்த ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் போய் உட்காந்துருப்பேன். நான் எங்கேயாவது பார்க்க மாட்டோமா எங்கள் பிரின்சிபல்னு. ஃபைனலாக இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு, டே இதான் பிரின்சிபலோட நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போது அவங்கள கடைசியாக நான் பார்த்தது 1995. 2020 எனக்கு அவங்க நம்பர் கிடைக்குது. இப்போ எனக்கு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும், அவங்கள பார்க்கணும். நான் மாற்றம் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுறேன். அதோட ஆனுவல் டேல எனக்கு அவங்கள தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும். பட் எப்படி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை நாள் ஆச்சு, என்னை மறந்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். பயந்து அனுப்புகிறேன். மேம், திஸ் இஸ் சுஜித், ஐ வாஸ் த SPL in 1994 அப்படின்லாம் போட்டு எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எல்லாத்தையும் போட்டு அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்பில் போயிடுச்சு, ஒரு டிக் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு டிக்கு டபுள் டிக் ஆகணும், ப்ளூ ஆகணும். பார்த்துட்டாங்களான்னு ப்ளூன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரே பதட்டம், அந்த சைட் டைப்பிங் அப்படின்னு வருது. அந்த மெசேஜ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் மெசேஜ் வருது, ஹவ் ஆர் யூ சாம்பியன், இதான் மெசேஜ். ஹவ் ஆர் யூ மை சாம்பியன் பாய், ஹவு கேன் ஐ ஃபர்கெட் யூ, கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூ, ப்ளீஸ் கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு கால் பண்ணுறது எனக்கு தைரியமே இல்லை. நான் திருப்பி மெசேஜ் அனுப்புகிறேன், மேடம் இது மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஈவெண்ட் இருக்குது, உங்களால் வர முடியுமா ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட்டானு. அப்சல்யூட் ப்ளஷர், கண்டிப்பாக வரேன் அப்படின்னாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தாங்க. இது சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடந்தது. இது நடந்தது தான் சொல்கிறேன். நான் உள்ளே வரும்போது எனக்கு அவ்வளோ பதட்டம். அன்றைக்கி வந்து நிறைய IAS ஆஃபீஸர் வந்தாங்க, மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, எங்கள் பிரின்சிபல் வந்தாங்க. அவங்கள பார்த்து நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம், போய் பொத்துன்னு காலில் விழுந்துட்டேன், சரண்டர். பிகாஸ் இஃப் that one lady was not there in my life, that one lady who gave my biggest success principle, do what you love and results will follow. இன்னைக்கு வரைக்கும் any minute thing that I achieve, I keep her posted. The same holds good with my college principal. அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, my biggest mentor. அதனால நம்மளுக்கு லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, you can never be a successful doctor. You cannot crack 720 out of 720 in NEET exam or whatever score. You are not a self-made man. Please understand that. You are a society's product. உன்னோட கான்ட்ரிபியூஷன் உன் பேரண்ட்ஸோட பங்கு பெருசாக இருக்குது, உங்கள் டீச்சர்ஸோட பங்கு பெருசாக இருக்குது, இங்கே வேலை செய்கிற ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், ஆயா, அக்கா, அண்ணன், டிரைவர், செக்யூரிட்டி கார்டு, இவங்களோட பங்கு பெருசாக இருக்குது. ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம். அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல். நீ ஸ்கூலில் படிக்கும் போது நீ வந்து விதைக்கப்படுற, யூ ஆர் லைக் த சைனீஸ் பேம்பூ ட்ரீ. சைனீஸ் பேம்பூ ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த பேம்பூ ட்ரீ மட்டும்தான் உலகத்தில் ஒரு விதையாக போட்டால் அந்த விதை செடியாக வர்றதுக்கு 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 5 வருஷம் ஆகுமா அது வெளியில் வர்றதுக்கு. ஃபார் 5 years அதை ஃபார்மர் அந்த சைனீஸ் பேம்பூ ட்ரீயை பிளான் பண்ணார்னா ஒன்றும் பார்க்க முடியாது. He only sees a barren piece of land. 5 வருஷத்துக்கு நீ தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். பட் இயற்கை நீதி எப்படி இருக்கு பாரு, 5 வருஷம் கழிச்சு வெளியில் வந்த செடி 6 வாரத்தில் 120 அடி வரைக்கும் வளரும். Can you imagine 6 weeks? In 6 weeks it can grow up to 120 feet tall tree, which means every minute it's growing. இப்போ நம்மளுக்கு தேவையான கேள்வி என்ன, 6 வாரத்தில் 120 அடி வளரக்கூடிய இந்த சைனீஸ் மூங்கில் மரம் 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள, நீ வளர்ந்து தொலைச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அங்கே தான் இயற்கை நியதி.
ஃபஸ்ட்டு அதோட வேர்களை வளர்த்துக்குமா சைனீஸ் மூங்கில் மரம். ஏன்னா 120 அடி வளரக்கூடிய மரத்தை தாங்கி பிடிக்கிற சக்தி வேணும்ல அந்த வேருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இட் ஸ்ப்ரெட் இட் ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸோ தட் இட் கேன் விஸ்டாண்ட் த ட்ரீ. கிரீன் பார்க் ஸ்கூலில் யூ ஆர் லைக் த சைனீஸ் பேம்பூ ட்ரீ. இப்போ நீ விதைக்கப்படுற, யூ வில் நாட் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். யூ ஸ்ப்ரெட் யுவர் ரூட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். 6 இயர்ஸ்லேருந்து 12th படிக்கிற வரைக்கும், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும். அண்ட் when you go out, nobody should be able to withstand your growth. நீ வளர்றது சைனீஸ் மூங்கில் மரம் மாதிரி. every single day you should grow. Be successful doctors, be successful engineers, be successful in whatever you do. Make sure that you come back and do something back to your alma mater. In life's principle they say learn, earn, return. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா கற்றுக்கோ, நாலேஜ் வளர்த்துக்கோ, நிறைய சம்பாதி, திருப்பி கொடு. With that, I would like to close. Thank you very much. It was such a pleasure talking to all of you. Thank you.